வாழ்க வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். என்னுடைய வாய்ஸ் கேட்குதுங்களாம்மா? ஐயா தெளிவா இருக்குங்கய்யா. தெளிவாக இருக்கா? ஓகே, வெரி குட், வெரி குட். இந்த மாலை பொழுதுல உங்களை எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். அதுலேயும் முக்கியமாக இப்போ ஒரு அம்மா ஃபோன் பண்ணி அவங்க கிட்ட கூட சொன்னேன், ரொம்ப பெண்கள் கலந்துக்கிறாங்க. ஓஷோவுக்கு ரொம்ப பிடிச்ச நிகழ்வு. ஏன்னு கேட்டிங்கன்னா, தொடக்கத்திலேயே சொல்கிறேன், ஒரு 10 ஆண்கள் ஸ்பிரிச்சுவலில் வந்து தீட்சை எடுத்து உலகத்தில் அமைதியை நிலைநாட்டுறதை விட ஒரே ஒரு பெண் அந்த ஸ்பிரிச்சுவல் மார்க்கத்தில் வந்து அமைதிக்காக அவங்க குரல் கொடுத்தாங்கன்னா அதுதான் ரொம்ப வேல்யூபிளாக இருக்குன்னு சொல்கிறார் ஓஷோ. ஓஷோனுடைய புக்ஸ் ஒன்று வந்திருக்குது, பெண்கள் அப்படின்னே சொல்லிட்டு, பாரத பெண்கள். விருப்பம் இருக்கிறவங்க அதை படித்து பாருங்கள். நம்ம இன்னைக்கு நிகழ்வு போவோம். ஓஷோ வந்து ஒரு 35 வருஷம் பேசியிருக்கார். அவருடைய புக்ஸ் வந்து ஏறக்குறைய ஒரு 650 புக்ஸ் வந்திருக்கு ஆங்கில மொழியில். தமிழில் ஒரு 250 to 300 வந்திருக்கு. அதில் பேசுனது மேஜராக எல்லாத்தையும் சுருக்கி பார்த்தோம்னா ஹெல்த்து, வெல்த்து, ஹாப்பினஸ் இதுதான் சொல்கிறார். என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த 60s to 70s வாக்கில் பார்த்தீங்கன்னா, ஐரோப்பாவிலேருந்து ஹிப்பிக்கல் உலக காலம் வந்துருச்சு. ஹிப்பிக்கல் பெரிய முடி வளர்த்திக்கிட்டு உலகம் ஃபுல்லாக சுற்றி தண்ணி அடிக்கிறது, ஊரை சுற்றுறது, அது மாதிரி தான் அவங்க ஜாயினஸ்னால் அப்படி தான் நினச்சிட்டு இருந்தாங்க. அந்த காலத்தில் தான் ஓஷோ இங்கே இந்தியாவில் இருக்கார். இவருடைய ஸ்பீச்சு எல்லாத்தையும் கேட்டுட்டு அவங்க சாரையாக வந்தாங்க. ஓஷோ இருக்கும்போது 10 லட்சம் பேருக்கு அவர் வந்து தீட்சை கொடுத்துருக்கார். இந்த தண்ணி அடிக்கிறது, ஊரை சுற்றுறது, இது மாதிரி தான் ஜாயினஸ் இல்லை. நம்ம தியானத்துலேயும் போயிட்டு ஜாய்ஃபுல்லாக இருக்கலாம். அதுக்கு அடிப்படை வந்து ஹெல்த்து, வெல்த்து, ஹாப்பினஸ் வேணும். ஹெல்த் இல்லாமல் எப்படிம்மா எதை அனுபவிக்க முடியும்? எதையுமே வந்து அனுபவிக்க முடியாது. முக்கியமாக தியானமும் பண்ண முடியாது, ஸ்பிரிச்சுவல்லையும் உள்ள டீப்பாக போக முடியாது. அதனால் ஹெல்த்து முதல்ல வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் வெல்த்து ஓனாக ஏர்ன் பண்ணணும். நான் சன்னியாசி ஆகிட்டேன், நான் தெருவாக போய் பிச்சை எடுத்து அன்றைக்கி பொழுது நான் ஓட்டுவேன் அப்படின்ற ஒரு இது கொடுக்கல ஓஷோ. சொல்கிறார், புத்தா பீரியட், மகாவீர பீரியட்லாம் அது 2500 வருஷம் முன்னாடி இருந்தது. ரொம்ப மக்கள் எளிமையாக இருந்தாங்க. அப்போ எளிமையாக ஒரு வேளை சாப்பிட்டுட்டு ஏதோ ஒன்று அவங்க ஆன்மீக போதனைகள் செய்தாங்க. இப்போ இது 21வது நூற்றாண்டு, 22வது நூற்றாண்டு போயின்னு இருக்கு. இப்போ போய் எங்கே போய் நான் ஸ்பிரிச்சுவலில் பரப்புகிறேன், அது பரப்புகிறேன், எனக்கு தானம் கொடுங்க அப்படின்னு பிச்சை எடுக்க முடியும்? அந்த அந்த காலம்லாம் போயிடுச்சுன்றாரு. அதனால வந்து சுயமாக நம்ம சம்பாதிப்போம். அதே மாதிரி மற்றவங்களுக்கும் யாரெல்லாம் இந்த ஹெல்த்து, வெல்த்து, ஹாப்பினஸ் இல்லாமல் கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச போதனைகள் செய்வோம். தேடி வரவங்களுக்கு நம்ம கொடுப்போம் அப்படின்றது தான் அவர் அந்த டாப்பிக்கில் நிறைய பேசியிருக்காங்க. நம்ம இதில் முதல்ல வந்து ஹெல்த்துன்றதை கன்ஃபார்ம் பண்ணிக்கணுமா? ஹெல்த்துனா என்ன? உடல் ஆரோக்கியம்னா எதெல்லாம் இருந்தால் அது ஹெல்த்து அப்படின்னு. நான் ஏற்கனவே மாதாஜி கிட்ட சொல்லியிருந்தேன், ஒரு 4-5 பேர் வீடியோ ஆன் பண்ணிவிட்டு எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் இன்ட்ராக்ட் பண்ணணும், கொஞ்சம் பேசணும், கொஞ்சம் யாருன்னா வாங்களேன். நீங்கள் கோ ஹோஸ்டாக இருக்கிறவங்க கூட வந்து பேசலாம். நம்ம இது வரைக்கும் நம்ம ஹெல்த்துனா என்ன நினச்சிட்டு இருக்கோம்மா? இதெல்லாம் பண்ணால் ஹெல்த்தாக இருக்கிறது. ஹெல்த்துனா என்னம்மா சொல்கிறீங்களா? வாழ்க வளமுடன். சொல்லுங்க. கொஞ்சம் மைக்கு ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, மைக் அன்மியூட் கொடுப்பாங்க, நீங்க பேசலாம் ஐயா கூட. கொஞ்சம் ஃப்ரீயா கேஷுவலா பேசுங்க. கொஞ்சம் ஃப்ரீயாக பேசுங்க. நான் ஏதோ சன்னியாசி ட்ரெஸ் போட்டிருக்கேன், நான் சன்னியாசி பெரிய ஆள் அப்படிலாம் கிடையாது. இது மாதிரி டீச் பண்ணும்போது, தியானம் பண்ணும்போது ஓஷோ சொல்லியிருக்காரு, என்னுடைய மாலையும் இந்த ட்ரெஸ்ஸும் போட்டுக்கிட்டு பண்ணணும்னு. மற்ற ரொட்டீன் டேஸில் எல்லார் மாதிரி தான் நாங்கள் ட்ரெஸ் போட்டு நான் ஒர்க் பண்ணுறேன். ஒரு ஹாஸ்பிட்டலில் ஹெச்ஓடியாக இருக்கேன், ரேடியாலஜி டிபார்ட்மெண்ட்டில். அதுக்குன்னு இந்த இந்த உடைக்குன்னு ஒரு இந்தியாவில் ஒரு 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 மார்க்கம் இருக்குது. ஓஷோ சொல்கிறார், இந்த ட்ரெஸ் இந்தியாவில் இந்த கலர்லாம் ஃபாலோ பண்ணாங்க. முகமது நபி க்ரீன் எடுத்துக்கிட்டாரு, ஜீசஸ் வந்து ஒயிட் எடுத்துக்கிட்டாருன்றார். இது கலர் தெரப்பியில் நிறைய விஷயம் இருக்குது. அது இன்னொரு நாளைக்கு நம்ம பேசலாம். அதனால என்கிட்ட வந்து ஒரு ஃப்ரெண்ட்லியாக பேசுங்க. உங்கள் மார்க்கத்தில் எப்படி இறை மார்க்கத்தில், வேதாத்ரி ஐயா மார்க்கத்தில் பேசுகிறீங்களோ அதே மாதிரி ஃப்ரீயாக பேசுங்க. நம்ம அப்போ தான் ஒரு உண்மையை புரிஞ்சிக்க முடியும். சொல்லுங்கம்மா, யார் பேசுகிறீங்க? ஹெல்த்துனா நம்ம என்ன? கொடுத்துருக்கேம்மா. உடல் ஆரோக்கியத்தை தான் நம்ம வந்து ஹெல்த்னு சொல்றோம். உடல் ஆரோக்கியமா இருக்கணும்னா மனமும் நல்லா இருக்கணும், அதே மாதிரி ஆரோக்கியமும் இருக்கணும். சரி சரி, ஓகே. இப்போ நம்ம ரொட்டீனாக இப்போ ஐயா கூட நிறைய காயகல்பம் எல்லாம் நிறைய கொடுத்துருக்குறாங்க உடல் ஆரோக்கியத்துக்கு, மன ஆரோக்கியத்துக்குலாம். அவருடைய புக்ஸு கூட நிறைய நானும் படிச்சிருக்கேன், எம்ஏ வரைக்கும். அவங்க இதெல்லாம் நிறைய யூனிவர்சிட்டிலாம் கூட இருக்குது.
இது மட்டும் போதாதுன்றாங்க. ஓஷோ உலகம் ஃபுல்லா என்ன சொல்றாருன்னா, ஓஷோ கடைசியா நான் உலக அமைதியில கூட அதான் பேசினேன். ஒரு 1000 பேர் ஆகிலும் இந்த பூமி கிரகத்தில என்லைட்மென்ட் ஆயிட்டு இருக்கணும்னு சொல்றாங்கம்மா. ஓஷோ இருக்கும்போது சொல்றாரு, ஒரு 500 பேர் சொச்சம் தான் இருக்காங்க. சில பேர் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த 500 பேர்ல வேதாத்ரி ஐயாவும் ஒருத்தர் தான். அந்த பீரியட்ல தான் வேதாத்ரி ஐயாவும் அங்க இருந்தாங்க. என்லைட்மென்ட் மாஸ்டர். இது போதாதுன்றார். உலகம் ஃபுல்லா ஒரு 1000 பேர் இருந்தா தான் இந்த 800 கோடி பேருக்கும் வந்து ஒரு சமநிலை கிடைக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அவங்க ஆறா ஒரு 1000 பேர் ஹாரா இருந்தா தான் இந்த 800 கோடி பேர் ஆறாவே ஓரளவுக்கு காம்ப்ரமைஸ் பண்ணும். முக்கியமா அரசியல்வாதிகளுடைய இதெல்லாம் ஆறாலாம் காம்ப்ரமைஸ் பண்ண முடியும். இத அடிப்படையா வச்சு தான் அந்த நாள்ல என்ன சொன்னாங்க, "நல்லார் ஒருவர் உளரேல் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழை" அப்படின்லாம் ஐயா சொன்னது, திருவள்ளுவர் ஐயா சொன்னது காரணம் இதுதான். யாராகிலும் ஒருத்தர் அந்த தியான மார்க்கத்துல போயிட்டு அந்த என்லைட்மென்ட் ஸ்டேஜ்ல இருக்கணும். ஊர்ல ஒருத்தராகிலும் இருக்கணும்னு. அந்த அடிப்படையில தான் ஓஷோவும் சொல்றாரு. அம்மா கூட இந்த ஹெல்த்த பத்தி சொன்னாங்க, கரெக்ட்டு தான். இப்ப நம்ப ஓஷோனாவே சயின்டிஃபிக் வே அப்படி வச்சுக்கோங்கம்மா. ஓஷோனாவே அறிவியல் பூர்வமா தான் எதையுமே சொல்வார் கம்பேர் பண்ணி. நம்ம ட்ரெடிஷனலா இந்த பண்ணோம், இந்த மாயாஜாலம் அது இது அப்படிலாம் கிடையாது. எல்லாமே அறிவியல் பூர்வமா சொல்லியிருக்காங்க. வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் தெரியும் இல்லையா? WHO உலக சுகாதார நிறுவனம் ஒண்ணு இருக்கு. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டோட்டல் ஹெல்த்துக்கு இந்த நூற்றாண்டுல, இதுக்கு முந்தைய நூற்றாண்டு வரைக்கும் எதெல்லாம் ஹெல்த்துன்னு சொல்லியிருக்காங்கன்னா, பிசிக்கல் ஹெல்த், மென்டல் ஹெல்த். இதுதான் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் போன நூற்றாண்டுல பிசிக்கல் ஹெல்த், மென்டல் ஹெல்த், சோசியல் ஹெல்த். இது 3 இருந்தா ஒரு சமூகம், ஒரு மனிதன், ஒரு குடும்பம், ஒரு சமூகம் ஆரோக்கியமா இருக்கலாம் அப்படின்ற மாரி சொல்லியிருந்தாங்க. இந்த நூற்றாண்டுல தான் வந்து இன்னொன்னையும் கூட சேர்த்தாங்க. அதான் ஸ்பிரிச்சுவல். பிசிக்கல் ஹெல்த், மென்டல் ஹெல்த், சோசியல் ஹெல்த், அப்புறம் ஸ்பிரிச்சுவல் ஹெல்த். இந்த 4 ஹெல்த்தும் இருந்தா தான் ஒரு தனி மனிதனா இருக்கட்டும், குடும்பமா இருக்கட்டும், சமூகமா இருக்கட்டும், அது ஹெல்த்தா இருக்க முடியும். இதுதான் டோட்டல் ஹெல்த். இது சயின்டிஃபிக் வே அப்ரோச். இப்ப நம்ம ரொட்டீனா என்ன பண்றோம்? பிசிக்கல் ஹெல்த், மென்டல் ஹெல்த் மெயின்டெயின் பண்றோம். ஒரு தனி மனிதன். அவங்க ஓரளவுக்கு அது கம்ஃபர்டபுளா இருக்கும். இப்ப கொரோனா பீரியட்ல பார்த்தீங்க, ஊர்லாம் நோய் வந்துச்சுன்னா நம்மளுக்கும் நோய் வந்துரும். ஊர் கெட்டு போனா நம்மளும் கெட்டு போயிடுவோம். அதனால சோசியல் ஹெல்த் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நம்மள சுத்தி இருக்கிறவங்களும் ஆரோக்கியமா இருக்கணும். நல்லாவும் இருக்கணும். எல்லாரும் ஏழையா இருக்கும்போது நம்ம மட்டும் வசதியா இருந்தா நல்லா இருக்குமா? எல்லாரும் நோயோட இருக்கும்போது நம்ம மட்டும் ஆரோக்கியமா இருந்தா நல்லா இருக்குமா? இதுக்காக தான் நம்ம மகரிஷி ஐயா வாழ்க வளமுடன், வாழ்க வையகம் அந்த இது ஸ்லோகம் குடுத்ததுக்கு காரணம் என்னன்னா, நம்ம மட்டும் ஹெல்த்தா இருந்தா போதாது. நம்ம சுத்தி இருக்கிறவங்களும் ஹெல்த்தா இருக்கணுன்ற ஒரு நல்ல எண்ணம் தான். "யாதும் ஊரே யாவரும் கேளீர்" அப்படின்னு சொல்றதுக்கெல்லாம் அதுதான் ரீசன். "யான் பெற்ற இன்பம் வையகப் பெருவ பெற யான் பெற்ற இன்பம் பெருகை வையகம்" அப்படின்னு சொல்றதுக்கெல்லாம் ரீசன் அதுதான். அந்த என்லைட்மென்ட் ஆன பிறகு அது மாரி எண்ணங்கள் தான் வரும் எல்லா மக்களுக்கும். அதனால இந்த கண்ணோட்டத்தில நம்ப ஹெல்த்த உள்வாங்கிக்கணும். இந்த கண்ணோட்டத்தில தான் நம்ப வந்து எல்லாருக்கும் இத தெரியப்படுத்தணும். நான் மெடிக்கல் ஃபீல்டுல 35 வருஷமா இருந்தாலும், டாக்டரே இந்த கண்ணோட்டத்தில இல்ல. சரியாம்மா? ஹலோ? யாருனா ஒருத்தர் இருங்க. ஆ, அன்மியூட்லயே இருங்க. கண்டிப்பாக, அன்மியூட்லயே இருங்க. கண்டிப்பாகங்கய்யா. நான் அட்மிட் குடுக்குறேன். நான் அனுபவ ரீதியா தான் பேசுறேன். கண்டிப்பாகய்யா. எனக்கு தெரிஞ்சு எங்க ஹாஸ்பிட்டல்லயே 40 டாக்டர் இருக்காங்க. அதில எல்லாருமே நான் 35 வருஷமா ஒர்க் பண்றதுனால எல்லாருமே தெரியும். நான் நெறைய பேர்கிட்ட ஃப்ரெண்ட்லியா பேசுவேன். அவங்களே இந்த கண்ணோட்டத்தில ஹெல்த்த பார்க்கல. அவங்க உணவு, அ உ உடல் ஆரோக்கியம் அது மட்டும் தான் பார்த்துட்டாங்க. மன ஆரோக்கியம் ஓரளவுக்கு இருக்கும் அவங்களுக்கு. இருக்கும். அதுக்கப்புறம் எப்படி நேர்மையான முறையில சம்பாதிக்கிறது, இதுக்கப்புறமா இந்த ஸ்பிரிச்சுவல் ஹெல்த்த பத்தி அவங்களுக்கு நெறைய பேருக்கு தெரியவே இல்ல. ஒரு சில டாக்டருக்கு தான் அத புரிஞ்சுக்கிறாங்க. நெறைய பேர்லாம் அந்த கோயில், சாமி, சிலை அது மாரி ஏதோ அபிஷேகம் போயிட்டு பண்ணிட்டு ஒரு அ இது தேங்காய் உடைச்சிட்டு வந்துறது. அதுதான் வந்து ஸ்பிரிச்சுவல் ஹெல்த்ன்னு நெனச்சுக்கிறாங்க. ஆக்சுவலா வந்து அது ரொம்ப பெரிய விஷயம். அது விஞ்ஞான உலகம் இப்போ ஒத்துக்கிட்டு இருக்குது. வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனே இத ஒத்துக்குச்சு. அது எப்படின்னு பார்ப்போம். இந்த பிசிக்கல் ஹெல்த்து மட்டும் இருக்கிறவங்க நல்லா இருக்காங்க. தீவிரவாதி கூட பிசிக்கல் ஹெல்த்தோட தான் இருக்கான். ஆனா, அவனுக்கு மென்டல் ஹெல்த் இல்ல. அதனால சமூகத்தில ஒன்றி வாழறது எப்படின்னு தெரியாது. யாராகிலும் பிரெயின் வாஷ் பண்ணா அப்படி போயிடுறாங்க. அதேமாரி பிசிக்கல் ஹெல்த் இருக்கிறவங்க, அவங்க ஏதோ ஜாய்னஸ தேடி ட்ரக் அடிக்ட்டோ, எதுக்கோ ஒரு அடிக்ட் ஆயிட்டு அப்படி போயிடுறாங்க. அவங்களுக்கு மனம் பத்தி ரொம்ப தெரியல. இந்த 2ம் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா, சமூகத்தில எப்படிலாம் கோல்மால் பண்ணி சம்பாதிக்கலாம்? குறுக்கு வழியில எப்படி போய் சம்பாதிக்கலாம்?
அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அதாவது சட்டத்தை மீறி அதில் இருக்கிற ஓட்டைகளை பயன்படுத்தி எப்படி சம்பாதிக்கலான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இதை வெளிப்படையாக ஓஷோ பேசியிருக்காரு. நம்ம அது பேசுனா அது அரசியல் சிக்கல் ஆகிடும். நம்ம அதனால இந்த வார்த்தையை புரிஞ்சுக்கோங்க. எல்லாருமே சொல்கிறேன் நான், இந்த வெல்த்தை நோக்கி போகும்போது இந்த ஃபிசிக்கல் ஹெல்த்தை வச்சு எப்படிலாம் மூளையை பயன்படுத்தி சட்டத்தின் ஓட்டைகளை பயன்படுத்தி பணம் சம்பாதிக்கலான்ற மாதிரி ஆயிடுறாங்க. சோஷியல், அதாவது எப்படி சொன்னேன்னா ஆண்டான் அடிமை மாதிரி, ஒரு பண்ணையார் தொழிலாளி மாதிரி. ஒரு பண்ணையார் அவர்கிட்ட இருக்கிற வேலை செய்கிறவங்களாம் எப்படி தொழிலை உறிஞ்சி அவர் மட்டும் பணக்காரனாக இருக்கலாம், தொழிலாளிக்கு ஏதோ ஒரு 3 வேளை சாப்பாடு போட்டால் போகிறோம், அந்த மனப்பான்மை இருக்குது. எந்த ஸ்டேஜில்? உடல் மனம். இந்த சோஷியல் ஹெல்த் இல்லாதவங்களுக்கு இந்த மனநிலை வருது. சோஷியல் ஹெல்த் வந்த பிறகு என்ன ஆகும்? வள்ளலார் மாதிரி ஒரு சமூக உணர்வு கிடைக்கும். இந்த சோஷியல் எல்லாமே நல்லா இருக்கணும். நான் 3 வேளை சாப்பிட்டா அடுத்தது மற்றவங்க 2 வேளையாகிலும் சாப்பிடணும், அட்லீஸ்ட் ஒரு வேளையாகிலும் சாப்பிடணும், அவங்களுக்கு உணவு கொடுக்கணுன்ற ஒரு அடிப்படை உணர்வு வரும். இது மட்டும் போதாதுன்றாங்க. இந்த ஸ்பிரிச்சுவல் ஹெல்த் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். இந்த ஸ்பிரிச்சுவல் ஹெல்த், அதாவது ஆத்ம நலம், ஆன்ம நலம், இந்த ஸ்பிரிச்சுவல் ஹெல்த் மட்டும் ஒரு மனிதன் கிட்ட வந்துட்டா அவங்க ஆல்மோஸ்ட் ஒரு நியூட்ரல் ஆகிடுவாங்க. 100% அவங்க ஸ்பிரிச்சுவலில் போவாங்க. அவங்க நேர்மையான முறையில் உடல் பராமரிப்பாங்க, உலகத்தாரையும் நேர்மையான முறையில் பார்ப்பாங்க, நேர்மையான முறையில் சம்பாதிப்பாங்க. ஓஷோ இந்த சம்பாத்தியம் பிஸ்னஸை பற்றி சொல்லும் போது சொல்கிறாரு, நீங்கள் 100 ரூபாய்க்கு ஒரு பொருள் விற்கிறீங்க, அதை சரி நீங்கள் கொஞ்சம் லாப நோக்கத்தில் 110 ரூபாய்க்கு கூட விற்கலாம், தப்பு இல்லை. ஆனால் அது டூப்ளிகேட்டாக இருக்கக்கூடாதுன்றார். புரியுதாம்மா உங்களுக்கு? பிஸ்னஸ்ல புரியுதுங்க சார், புரியுது. யாரெல்லாம் இதுல எப்படிலாம் கோல்மால் பண்ணி பணம் சம்பாதிக்கிறாங்கன்னு பாருங்க. அதுல ஒரு நேர்மை இல்ல. இந்த ஸ்பிரிச்சுவல் ஹெல்த் வந்துட்டா அவங்க இது நேர்மை வந்துரும். ஐயோ! நம்ம வாங்கினதே ரூ. 90 தான். நம்ம ரூ. 10 லாபம் கிடைச்சா போறோம்னு விப்பாங்க. எல்லா பிசினஸ்லயும் 10-30% லாபம் வச்சு தான் விப்பாங்க. தப்பு கிடையாது. ஆனா அது டூப்ளிகேட்டா இருக்கக்கூடாதுன்றார். புரியுதுங்களா? அதுல கலப்படம் இருக்கக்கூடாது. இது புரியுது. இருக்கக்கூடாதுன்னு நல்லொழுக்கம் சட்டம் போட்டு திருத்த முடியாதுன்னு சொல்றாரு. சட்டம் போட்டுலாம் திருத்த முடியாது. ஸ்பிரிச்சுவல் ஹெல்த் வந்துட்டா தர்ம சிந்தனை தானா வரும். நம்ம எந்த ஒரு வருங்க, கடை ஒரு பால் விற்கிறவன் தண்ணி கலக்க மாட்டான். ஒரு மளிகை வியாபாரம் பண்றவங்க கலப்படம் பண்ண மாட்டாங்க. ஒரு ஆமாங்க. விவசாயம் பண்ணா கூட அது மக்களுக்கு பயன்படணுமே, உணவுப் பொருளாச்சே அப்படின்னு சொல்லிட்டு நேர்மையான முறையில இருப்பாங்க. ஹோட்டல் வச்சிருக்கவங்களும் நேர்மையான முறையில சமைப்பாங்க. எல்லாம் அந்த நேர்மை, தர்ம சிந்தனை அப்படி வரணும்னா ஸ்பிரிச்சுவல் ஹெல்த் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சொல்றாரு ஓஷோ. அது உலக ஹெல்த் நிறுவனமும் அதை ஆமோதிக்கிறாங்க. இதை நம்ம இன்னொரு வாட்டி ரீகால் பண்ணுவோம். எல்லாரும் மனசுலையும் இதை பதிய வைங்க. ஃபஸ்ட்டு ஃபிசிக்கல் ஹெல்த் இருக்கணும். உடல் ஆரோக்கியத்துக்கு உணவு, சில எக்ஸசைஸ், ஐயா சொன்ன காயகல்பம், அவங்கவுங்களுக்கு பிடிச்சது ஏதோ ஒரு எக்ஸசைஸ். இந்த எக்ஸசைஸ் என்னும்போது ஒரு அடிப்படையாக சயின்டிஃபிக்காக ஒன்று புரிஞ்சுக்கணுமா. இந்த எக்ஸசைஸ் எதுக்கு பண்ணுறோமா? ஏதோ ஒரு யோகாவோ ஏதோ ஒன்று பண்ணுறோம். அது அது என்ன பண்ணுது நம்ம உடம்புல போய்? எதுக்காக பண்ணுறோம் அதை? ஒரு புரிதலுக்காக கேட்குறோம்மா. ஹலோ, சொல்லுங்கம்மா. சொல்லுங்கம்மா. நம்ம இந்த ஆர்கன்ஸ் எல்லாம் என்ரிச் பண்ணுங்க ஐயா. வெரி குட், வெரி குட். அப்புறம் மோட்டிவேஷன் கூட இருக்கு ஆர்கனுக்கு. சரி சரி சரி. அப்புறம் சர்க்குலேஷன் எல்லாம் ப்ராம்ப்டா இருக்கிறதுக்கு எக்ஸசைஸ் ஹெல்ப்ஃபுல்லா இருக்குங்கய்யா. பிளட் சர்க்குலேஷன் வெரி குட், வெரி குட், வெரி குட். அதாம்மா, நம்ம இன்னொரு கண்ணோட்டத்தில் பார்த்தோம்னா சயின்டிஃபிக்காக நம்ம உடம்புல 640 மசில்ஸ் இருக்குமா, 640 தசைகள் இருக்குது. இதனுடைய இயக்கத்தை பற்றி தான் ஃபிசியோதெரபிஸ்ட் எல்லாம் படிக்கிறாங்க. அதே மாதிரி 206 எலும்புகள் இருக்குது. அது ஜாயிண்ட் இருக்குது. அதுக்கப்புறம் நாடி நரம்புகள், அதாவது ரத்த குழா, கெட்ட ரத்தம் போகிறது இருக்குது, நல்ல ரத்தம் போகிறது இருக்குது. அப்புறம் இப்போ கை மூடி மறக்கிறேன்னா இதுக்கு நர்வஸ் சிஸ்டம்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் பிரெயின், இது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணி, இது அனாட்டமி ஃபிசியாலஜி. இந்த ஃபிசிக்கல் ஹெல்த்துக்கு இந்த எக்ஸசைஸ் பண்ணும்போது இந்த ஆர்கான், மாதாஜி சொன்ன மாதிரி ஆர்கான், பிளட் சர்க்குலேஷன், இந்த 640 மசில்ஸும் ஆக்டிவேஷன் பண்ணணும். அது நியூட்ரலாக இருக்கணும். அதுக்கு நல்லா நியூட்ரிஷன் போகணும், பிளட் சப்ளை போகணும் ஆர்கானுக்கும் மசில்ஸுக்கும். அப்போ அது ஆரோக்கியமாக இருந்தால் அது ஃபிசிக்கல் ஹெல்த்துக்கு அது வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டு. உலகத்திலேயே பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டில் கண்டுபிடிச்ச யோகா,
ஐயா சொன்ன காயகல்ப பயிற்சி முறைகள், சில மூச்சு பயிற்சி, இதுதான் வந்து ஃபிசிக்கல் ஹெல்த்துக்கு வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நான் சொல்லுவேன் என்னுடைய சத்சங்கத்தில், ஜிம்மு வந்து மசில்ஸ் பவர் இன்க்ரீஸ் பண்ணி ஒரு ஒரு மைண்டில் வந்து ஒரு கோப உணர்வு, ஒரு ஆக்ரோஷத்தை தான் கொடுக்கும். அது சாந்தத்தை கொடுக்காது. மசில்ஸ் பவர் இப்படி பாடி பில்டிங் பண்ணி நம்ம காமிக்கலாம், அது அவ்வளோ யூஸ்ஃபுல் கிடையாதுமா. ஒரு கிட்னிக்கோ, ஒரு லிவருக்கோ, ஒரு ஸ்ப்ளீனுக்கோ, ஸ்டமக்குக்கோ, லார்ஜ் இன்டெஸ்டைனுக்கோ, ஒரு பித்தப்பைக்கோ, இல்லை தைராய்டுக்கோ, இந்த மாதிரி ஆர்கான் ஃபங்க்ஷனுக்கு யோகா தான் பெஸ்ட்டு. அதை காயகல்ப முறையில் ஐயா சொன்ன மாதிரி பண்ணுறது தான் பெஸ்ட்டு ஃபிசிக்கல் ஹெல்த்துக்கு. இந்த ஃபிசிக்கலும் மனமும் வெவ்வேறே இல்லைன்றாங்க ஓஷோ. ஒரு நாணயத்தின் இரு பக்கங்கள் மாதிரி. மனமும், அது மனசை பற்றியே நம்ம தனியாக ஒரு நாளைக்கு அதை டிஸ்கஸ் பண்ணலாம். இதை புரிஞ்சுக்கணும். நம்ம ஃபிசிக்கலில் பாடி வந்து கண்ணுக்கு தெரியுது, மனம் கண்ணுக்கு தெரியாது. அது தாட் அண்ட் திங்கிங்கில் ப்ராசஸில் அது இயங்குது. அதை பற்றி நம்ம பார்த்துப்போம். இந்த உடல் ஆரோக்கியமாக இருந்தாலும் ஓரளவுக்கு மனசு ஆரோக்கியமாக இருக்கும், மனசு ஆரோக்கியமாக இருந்தாலும் உடல் ஆரோக்கியமாக இருக்கும். இது வந்து ஒரு நாணயத்தின் இரு பக்கங்கள் மாதிரி. இது ரெண்டுமே மெயின்டைன் பண்ணணும். உடலை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிட்டு போனால் நான் சொன்ன மாதிரி அவங்க வேறு மாதிரி ஆகிடுவாங்க. தீவிரவாதி இதில் வேறு ஏதாயிலும் சமூகத்துக்கு கெடுதல் பண்ணுற மாதிரி ஆகிடுவாங்க. அதனால் மன ஆரோக்கியமும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் அந்த சோஷியல் ஹெல்த்துன்ற பாருங்கள், இது ரெண்டும் இருந்துட்டு போதாது. நம்ம என்ன முடியுமோ ஓரளவுக்கு ஒரு 5% 10% நம்மளால் முடிஞ்சதை இப்போ அன்னதானம் சில பேர் பண்ணுறாங்க. அது நல்லது தான். அதாவது ஓஷோனுடைய பார்வையில் என்ன சொல்கிறாங்கன்னா, எத்தனை நூற்றாண்டுக்கு நீங்கள் அன்னதானம் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க? ஒரு ஏழையே ஏழையாகவே வச்சுருப்பீங்களா? அவனை எப்போ பணக்காரன் ஆக்க போகிறீங்க அப்படின்னு ஓஷோ கிட்ட ஒருத்தர் வந்து கேட்குறாங்க. நீங்கள் என்ன இந்த சமூகத்தில் நீங்கள் ஒரு ஸ்கூலோ ஓப்பன் பண்ணல, இல்லை ஒரு அன்னதானம் பண்ணல, நீங்கள் எப்படி இதை நோக்குறீங்க பார்க்குறீங்க அப்படின்றார். அவர் சொல்கிறாரு, என்னுடைய கம்யூன், அவர் கம்யூன் வச்சுக்கார், கம்யூனிசம் இல்லை கம்யூன் வச்சுக்கார், ஓஷோ இன்டர்நேஷ்னல் கம்யூன் பேர். அதுக்கு அவர் விளக்கம் சொல்கிறாரு, என்னுடைய நோக்கம் பணக்காரனை ஏழை ஆக்கிறது கிடையாது. அவன் பணம் எப்படியோ சம்பாரிச்சிட்டான், பணக்காரன் ஆகிட்டான், விட்டுடுங்க. ஆனால் ஏழையை எப்படி பணக்காரன் ஆக்கிறது தான் என்னுடைய போதனை, என்னுடைய எல்லா வழிமுறைகளும் அதை நோக்கி தான் இருக்குது. எப்படி ஒரு அடிமட்டத்தில் இருக்கிறவன் மேல் மட்டத்துக்கு வரணும், நடுத்தர வர்க்கத்துக்கு வரணும், அதுதான் என்னுடைய நோக்கம் அப்படின்னு சொன்னாங்க. அதுதான் அந்த நோக்கத்தை மனசில் வச்சு இந்த சோஷியல் ஹெல்த் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம ஒரு ஊரில் இருக்கிறோம்னா, ஒரு கிராமத்தில் இருக்கிறோம்னா, அந்த கிராமத்தில் இருக்கிற மக்கள் எல்லாமே உடல் ஆரோக்கியமாக இருக்கணும். அது அந்த கண்ணோட்டத்தில் நம்மளுடைய நோக்கம் இருக்கணும். சரி, இது 3ம் நல்லா இருந்துட்டு நம்ம மட்டும் திருப்தியாக அப்படியே இருந்துட முடியுமானா முடியாது. அது இன்னொன்று ஃபைனலாக தேவை வந்து இந்த ஸ்பிரிச்சுவல் ஹெல்த், ஆன்மா. எதுவும் ஒன்று நம்ம படைச்சது இயக்குது. அதை பற்றியும் ஒரு பெரிய சப்ஜெக்ட்டு. நம்ம அதை பற்றியும் நம்ம அதை அப்புறமா டிஸ்கஸ் பண்ணுவோம். ஆக மொத்தத்தில் இந்த பிரபஞ்சம் இயக்கம் இப்போ சயின்ஸு கூட ஒத்துக்குது, அணுக்களால் ஆனது. சரி, அந்த அணுக்கள் எப்படி சுயமாக இயங்குது அப்படின்றது ஓஷோ கூட சொல்கிறாரு. இந்த இறைத்தன்மை அப்படின்னு சொல்கிறார். காட் ஒரு தனி மனிதன் கிடையாது, அது ஒரு இறை சக்தி. அந்த இறை சக்தி யாரெல்லாம் முழுசாக உணர்ந்துட்டாங்களோ அவங்க என்லைட்மெண்ட் ஆகுறாங்க. அவங்க வேதாத்திரி ஐயா மாதிரி ஒரு மாஸ்டராக வந்து மற்றவங்கள அந்த தன்மைக்கு வர்றதுக்காக போதனை செய்கிறாங்க. அவங்க தான் வந்து என்லைட்மெண்ட் மாஸ்டர் அப்படின்னு சொல்கிறோம். அந்த தன்மைக்கு நம்மளுக்கு ஓரளவுக்கு ஃபிசிக்கலாக, மென்டலாக, சோஷியலாக நம்ம புரிஞ்சுக்கிட்ட பிறகு அந்த தன்மையை நோக்கி நம்ம நகர்றோம். அது நகர்றதுக்கு நம்மளுக்கு ஒரு துணையாக நிற்கிறது தான் தியானம். இதை நம்ம மறக்கக்கூடாது. இந்த தியான வழி எந்த மதமானாலும் இருக்கலாம். ஐயா இறை மதம் சொன்ன மாதிரி உலகத்தில் எவ்வளோ மதங்கள் இருக்குது, எவ்வளோ ஒரு மார்க்கம் இருக்குது. இதுக்கு என்ன ஓஷோ விளக்கம் சொல்கிறாருன்னா, நான் ஒரு மனிதன் இருக்கேன்னா என் மென்டலுக்கு, என் பர்சனாலிட்டிக்கு யாரை பிடிக்குதோ அவங்கள தான் நான் குருவாக எடுத்துப்பேன். ஒரே ஊரில் 2 குரு இருந்தால் கூட நான் எனக்கு பிடிச்ச பர்சனாலிட்டிக்கு, மைண்டுக்கு ஏற்ற மாதிரி தான் ஒரு குருவை தேர்ந்தெடுப்பேன். இதுக்கு உதாரணமும் சொல்கிறார். புத்தர் மகானும் மகாவீரரும் பீகார் ஸ்டேட்டில் தான் பக்கத்து ஸ்டேட்டில் நம்ம தமிழ்நாடு, ஆந்திரா மாதிரி இருந்தாங்க. ஏறக்குறைய மகாவீரர் கொஞ்சம் பெரியவர், 10 வருஷம் பெரியவர், புத்தர் கொஞ்சம் ஜூனியர். 2 மகான்களும் இருந்தாங்க. ஆனால் ஒரு மக்கள் வந்து புத்தரை நோக்கி போனாங்க, ஒரு சில மக்கள் வந்து மகாவீரரை நோக்கி போனாங்க. காரணம் என்னென்னா அவங்களுக்கு பிடிச்ச வழியில் தான் அவங்கள போவாங்க. அதனால தான் உலகத்தில் இவ்வளோ மதங்கள் இருக்குது, இவ்வளோ குருமார்கள் இருக்காங்க, எவ்வளோ பேர் வந்ததுக்கு காரணம் அதான். எல்லாருக்கும் ஒரே குருவாக ஏற்றுக்கிறதுக்கு எல்லாருக்கும் பிடிக்காது. அது ஒரே வீட்லேயே இருந்தால் கூட 2 குரு இருந்தால் கூட ஒருத்தர் தான் பிடிக்கும். இதுதான் மனிதனுடைய இயல்பு. அதனால மதன் ஐயா சொன்ன மாதிரி எத்தனையோ குருமார்கள் இருந்தாலும் அவங்களுடைய நோக்கம் ஒன்றே ஒன்று தான். உலகத்தில் எல்லாருமே வந்து யான் பற்ற இன்பம் பெருக வையக்கம்ன்ற மாதிரி எல்லாருமே ஆரோக்கியமாக அன்பாக வாழணுன்றது தான் நோக்கம்.
இதில் இந்த ஹெல்த்தை பற்றி கிடச்சா ஸ்பிரிச்சுவல் பார்த்தோம் இல்லையா, அந்த ஸ்பிரிச்சுவலை அடையிற வழி தான் யோக மார்க்கமாக இருக்கலாம், சித்த மார்க்கமாக இருக்கலாம், இல்லை தியானம். ஓஷோ பொதுவாக எல்லாருக்கும் ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுறாரு, மெடிடேஷன். இந்த தியானம் தான் ஒரு மனிதனை வந்து சுய சிந்தனைய ஆளனா, சுய அறிவு உள்ளவனா, நான் யாருன்ற விசார மார்க்கத்தில் கொண்டு போகும்ன்றார். அந்த நல்லொழுக்கம், இந்த 3 ஹெல்த் இருந்தால் மட்டும் போராது. ஃபிசிக்கல் ஹெல்த்து, மென்டல் ஹெல்த்து, சோஷியல் ஹெல்த்து, ஸ்பிரிச்சுவல் ஹெல்த்து. இந்த 3 நாளில் இந்த 3 ஹெல்த் இருந்தால் மட்டும் போதாது. இந்த ஸ்பிரிச்சுவல் ஹெல்த் இருந்தால் தான் ஒரு மனிதனை நல்ல மனிதனாக்கி அவனை என்லைட்மெண்ட்டுக்கு, ஞான மார்க்கத்துக்கு கொண்டு போகும்ன்றார். இது வரைக்கும் நம்ம வந்து ஃபிசிக்கல் ஹெல்த்தை பற்றி நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். கூடவே நான் இடையில சொல்லிட்டேன் வெல்த்து. இந்த வெல்த்தை பற்றியும் நம்ம கொஞ்சம் ப்ரீஃபாக கொஞ்சம் தெரிஞ்சுக்கணுமா. இதுக்கும் எனக்கு சொல்லுங்கம்மா, ஒரு மனுஷன் எவ்வளவு சம்பாரிச்சா சந்தோஷமா இருக்கலாமா? அவங்க குடும்பத்துக்கு போதும். சொல்லுங்கம்மா. வளமுடன். அன்மியூட் ம். கொடுத்துருக்கிறேன்மா. ம். வாழ்க வளமுடன் ஐயா. எவ்வளவு நம்ம பொருளாதார வசதி, எவ்வளவு சம்பாரிச்சா போதும் அப்படின்னு நினைக்கலாம்? எப்படி நம்ம எப்படி நீங்க? குடும்பத்துக்கு எவ்வளவு தேவையோ, இப்ப ம். எத்தனை குழந்தைங்க இருக்கோ ம். அவங்கள படிக்க வைக்க, அவங்க வாழ்க்கைக்கு, ம். நமக்கு அந்த ம். மாரி நம்ம தேவைக்கு பணம் சம்பாதிக்கணுங்க ஐயா. அவங்கவங்க ம். தேவைக்கு அது அன்லிமிட்டெடு. அத ம். நம்ம மனம் தான் முடிவு பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேங்க ஐயா. ம். அதான் இங்கே தாம்மா சமூகத்தில் குழப்பம் நிறைய இருக்குது. இங்கே தான் கம்பேரிசன் வந்துடுதுன்றார். இந்த ஹெல்த்தை ரொம்ப ரொம்ப நம்ம அடிப்படையாக புரிஞ்சுக்கணும். நம்ம முன்னோர்கள்லாம் நிறைய சொல்லியிருக்காங்க. ஒரு மனிதனுக்கு தேவை இல்லை, உயிரினங்கள் ஆடு மாடு எல்லாத்துக்குமே தேவை என்னன்னா உண்ண உணவு, இப்போ மனிதனான்றதுனால உடுக்க உடை, இருக்க இடம். இதுவே ஆடு மாடு மற்ற பறவைகளாக இருந்தாலும் ஒரு இருக்க இடம் தேவை, ஒரு கூடு தேவை, ஒரு புகை தேவை, இயற்கையிலேருந்து பாதுகாத்துக்கிறதுக்கு ஒரு தேவை. மனுஷனுக்கு மட்டும் ஒரு காலத்தில் உடை இல்லாமல் இருந்தால், இன்னும் ஆப்பிரிக்கா காட்டில் உடை இல்லாமல் இருக்காங்க நிறைய பேர். ஆனால் அந்த உடை இல்லாத இருக்கிறவங்க தான் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கிறாங்க, சோஷியலாக இருக்காங்க. ஆப்பிரிக்கா காட்டில் இன்னும் பார்த்தீங்கன்னா சில பேர் ஒரு 10 குடும்பம் 5 குடும்பம் சேர்ந்து ஒரு சமூகமாக இருப்பாங்க. ஒரு பன்றியை வேட்டையாடி கொண்டு வந்தால் கூட அதில் ஒளிவு மறைவே கிடையாது. அந்த 10 குடும்பமும் சேர்ந்து தான் சாப்பிடும். அதில் வந்து பொய் கிடையாது, புரட்டு கிடையாது, ஒன்றும் கிடையாது. அவங்க உடல் தான் நிர்வாணம் இல்லை, உள்ளமும் நிர்வாணமாக இருக்காங்க அப்படின்னு ஓஷோவும் அது உதாரணம் சொல்கிறாரு. ஆனால் இப்போ நம்ம அதுக்காக காட்டுவாசியாக வாழ முடியாது. இந்த நம்ம சோஷியல் அனிமலாக மாறிட்டோம். அதனால இந்த வெல்த்துக்கு எவ்வளவு சம்பாதிச்சா போதுன்னா மனசுக்கு ஒரு லிமிட்டே கிடையாதுமா. லிமிட்டே கிடையாது. கம்பேரிசனில் போயிடுறாங்க. எனக்கு தெரிஞ்சு நான் சொல்கிறேன் பாருங்களேன், ஒரு விஷயம். நாங்கள் ஒரு நகரில் இருந்தோம். அந்த நகரில் வந்து எங்கள் வீட்டுக்கு எதிர் வீட்டில் ஒரு லேடி இருந்தாங்க. அவர் என்ன பண்ணார், காலையில் போனால் சாயந்தரம் தான் வருவார். அந்த அம்மா கிட்ட 50 எவ்வளோ 10 20 எவ்வளோ, நான் சொல்கிறது ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி. அந்த அம்மா சின்ன குழந்தை வந்து பிறந்திருக்குது, குழந்தை வச்சுருக்கோம். எங்கள் வீட்டு வாசலில் வந்து உட்காந்து பேசிகிட்டு இருப்போங்க அக்கா கிட்ட. ஈவினிங் டீ போடுற சமயத்தில் வந்து குழந்தை அழுதேன்னு சொல்லிட்டு அடிக்கடிக்கு அதுக்கு பால் கொடுத்துட்டு இந்த அம்மாவுக்கு டீ கொடுப்பாங்க. ஒரு 5 5:30 மணிக்கா ஈவினிங்கில் டெய்லி இது ஒரு ப்ராசஸ் ஆகிடுச்சு. ஒரு நாள் எங்கள் அக்கா கேட்டாங்க, "நீ என்னம்மா ஈவினிங்கில் குழந்தை அழுது பாலே கொடுக்க மாட்டியா, டீயே போட மாட்டேன்றியா?" அப்படி. "இல்லைங்க, அவர் வந்து எவ்வளோ சொல்லும் அமௌண்ட்டு ₹20 ₹30 கொடுத்துட்டு போகிறாரு, அது எனக்கு பத்தலைன்னு." நான் கவனித்தேன், அந்த அம்மா வந்து தலை நிறைய பூ வச்சுருக்கோம். அந்த அந்த நாள்ல ₹10 முழம் பூ. அப்பலாம் ஒரு ₹5 ₹10 இருக்குன்னு வச்சுங்களேன். அது குடுக்குற காசுல பூவே வாங்கி தலையில வச்சுக்குது. குழந்தைக்கு பால் வாங்கி குடுக்கலாம், டீ போட்டு குடிக்கலாம் இல்லையா? அந்த அம்மா வந்து அலங்காரிச்சுக்கிட்டு இருக்கணுமா. ஈவினிங்ல ஹஸ்பண்ட் வரும்போது நல்லா பூ பொட்டுலாம் வச்சுக்கிட்டு அலங்காரம் பண்ணிட்டு இருக்கும். ஆனா குழந்தைக்கு பால் வாங்காது, தானும் டீ குடிக்காது. ஓசிடியே சாப்பிடும் அது. இந்த மாரி மென்டாலிட்டி சில பேர் இருக்காங்க. சில பேர் நான் பார்த்துருக்கேன். அவங்க வந்து கார்மெண்ட்ஸ்ல ஒர்க் பண்ணுவாங்க, எக்ஸ்போர்ட்ல. நான் பஸ்ஸில போயிட்டு வரும்போது அப்ப கவனிப்பேன். அவங்களுக்கு ஒரு அப்பலாம் 6,000 இருக்கும். இப்பலாம் 10,000 15,000 வாங்குறான்னு வச்சுக்கோங்க. ஒரு 10,000 வச்சுக்கலாம் வாங்குறாங்க. ஆனா அவங்க கட்டிட்டு போற சேலைலாம் பார்த்தீங்கன்னா, ரூ. 600 ரூ. 1000 ரூ. 1,500 அது இருக்கும். ரொம்ப மேனாமெனிக்கா மேக்கப் பண்ணிட்டு போவாங்க. மேக்கப்புக்கு நெறைய செலவாகும் அவங்களுக்கு. இது மாரி எதுக்கு இந்த உதாரணம்லாம் சொல்றேன்னா, அத்தியாவசியம் எது, அத்தியாவசியம் இல்ல எது அப்படின்றத ஒரு புரிதல் வேணும்ன்றாரு ஓஷோ. அப்பதான் அந்த சமூகத்துல வந்து ஒரே மனநிலையில வாழ முடியும். எல்லாருமே பணக்காரனா ஆக முடியுமாம்மா? எல்லாருமே லட்சம் லட்சமா சம்பளம் வாங்க முடியுமா? ஒரு பியூனுக்கும் 1,00,000 மேனேஜருக்கும் 1,00,000 குடுக்குற மாரி எந்த கம்பெனியும் ஒத்துக்காது. ஒத்துக்குவாங்களாம்மா?
ஒரு ஒத்துக்க செக்யூரிட்டிக்கு மாட்டாங்க, இப்போ ஒத்துக்க மாட்டாங்க ஐயா. ஒரு எல்லையில பணியில போய் கஷ்டப்படுற ராணுவ வீரர்களுக்கு வந்து போலீஸாரை விட சம்பளம் கம்மியானா தெரியல, ஏறக்குறைய அது மாதிரி இருக்கு. இங்க எவ்வளவோ வாங்கி எப்படி எப்படியோ பிழைக்கிறாங்க. இந்த சமூகம் ஏற்றத்தாழ்வு சமநிலை கொண்டு வர முடியாது, கம்யூனிசம் மாதிரி கொண்டு வர முடியாதுன்றார் ஓஷோ. அவங்கவுங்க திறமைக்கு ஏற்ற மாதிரி தான் சம்பாதிக்க முடியும், படிப்பு திறமை சம்பாதிக்க முடியும். இந்த ஸ்பிரிச்சுவல் ஹெல்த் வந்துட்டா நேர்மையாக சம்பாதிக்கலாம். நான் ஒரு 10 பேரை வச்சு வேலை வாங்குறேன்னா எனக்கு 10,000 ரூபாய் லாபம் கிடைக்குதுன்னா அந்த லாபத்துலேருந்து தான் போனஸ் கொடுக்குறதோ அவங்களுக்கு இன்க்ரிமெண்ட் கொடுக்குறதோ அதெல்லாம் கொடுக்கணும்னு ஒரு நீதி இருக்குது. ஒரு தொழிலாளர் நல வாரியம்லாம் அதுக்கு தான் அமைச்சாங்க, ஒரு ரூல்ஸ் இருக்குது. இதில் மனிதனாக இருக்கிற நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்னா, ஒரு 10,000 ரூபாய் வாங்குறேன்னா நம்ம 300 ரூபாய் சட்டை தான் எடுக்கலாம். நம்ம 3,000 ரூபாய் சட்டைக்கு ஆசைப்படலாமாமா? 1,00,000 சம்பாதிக்கிறவன் படக்கூடாதுங்க ஐயா. ஆ, இப்ப எல்லாம் ஆடம்பரத்துல போய் தான் கடன் ஆயிடுறாங்க ஐயா. அதுதான் அந்த கம்பேரிசன் வேண்டான்றாங்க. ஓஷோ வந்து என்ன சொல்றாருன்னா, கம்பேரிசன் வேண்டாம். அந்த வெல்த் வந்து அவங்கவங்க திறமைக்கு மாதிரி வேலை செய்யலாம். ஒருத்தர் சித்தாளா வேலை செய்யலாம், ஒருத்தர் பெரியாளா வேலை செய்யலாம், ஒரு கொத்தனாரா, ஒரு பெயிண்டரா, வெல்டரா, ஆட்டோ ஓட்டலாம், லாரி ஓட்டலாம், ஒரு பியூனா இருக்கலாம், ஒரு செக்யூரிட்டியாக இருக்கலாம், இல்லை கிளர்க்காக இருக்கலாம், மேனேஜராக இருக்கலாம். நான் மேனேஜர் எனக்கு 1,00,000 சம்பளம்னு கண்டபடியாக செலவும் பண்ணிடக்கூடாது. அந்த மேனேஜராக இருக்கிறவங்க தான் அந்த 10% கான்ட்ரிபியூஷன் பண்ணி கீழே இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு நல்லது செய்கிற மனப்பான்மை வரணும். யாருக்கு வரும்னா, அந்த ஸ்பிரிச்சுவல் ஹெல்த் இருந்தால் தான் வரும். தியான மார்க்கத்தில் வந்தால் தான் அந்த மனப்பான்மை வரும். இல்லைன்னா நம்ம இன்னும் சேர்த்துக்கிட்டே போகலாமா, ஒரு காருக்கு 2 கார் வாங்கலாமா, ஒரு கிரவுண்டுக்கு 2 கிரவுண்டு வாங்கலாமா, அப்படி தான் போயிடும். யாருக்கு? இந்த அப்பர் லெவலில் இருக்கிறவங்களுக்குலாம். இந்த மிடில் லெவலில் இருக்கிறவங்க ஏதோ வாழ்ந்தா போதுன்னு வாழ்ந்தாங்க. லோயரில் இருக்கிறவங்க தட்டு தட மாதிரி அங்கேயே உண்டுக்கிட்டே இருப்பாங்க. ஓஷோ என்ன சொல்கிறாரு, இந்த லோயர் லெவலில் இருக்கிறவங்க தான் மிடில் லெவலுக்கு கொண்டு வரணுன்றார். மிடில் பாத். ஓஷோனுடைய வழி நம்ம புரிஞ்சுக்கணும்னா மிடில் வே. எக்ஸ்ட்ரீம் லெவலில் பணக்காரனாகவும் போயிடக்கூடாது, எக்ஸ்ட்ரீம் லெவலில் பிச்சை எடுக்கிறனாவும் ஆகிடக்கூடாது. மிடில் பாத்வேஸில் என்ன இருக்கணும்னா, உணவு இருக்கணும், உடுக்க உடை இருக்கணும், இருக்க இடமும் கம்பல்சரியாக மனுஷனுக்கு இருக்கணுன்றார். இந்த அடிப்படை தேவைகளை இந்த 21ஆம் நூற்றாண்டில் கம்பல்சரியாக கொடுக்க முடியும்ன்றார். அதுக்கேற்ற இயற்கை வந்து நிறைய வளங்களை வச்சுட்டு போயிருக்கு. என்ன வளம் இல்லை இந்த நாட்டில், ஏன் கையேந்த வேண்டும் வெளிநாட்டில் என்ற மாதிரி அதுக்கேற்ற உற்பத்தி கிடைக்குது. ஓஷோ 80 வாக்கில் பேசுகிறாரு. அமெரிக்காவில் என்ன பேசுகிறாருன்னா, உலகத்தில் தானியம்லாம் வளையுது இல்லைங்களையா, கோதுமை, பால் பொருட்கள் எல்லாம் வளையுதுங்க இல்லையா, அது வந்து உலக மக்கள் எவ்வளோ தொகை இருக்காங்களோ அவ்வளோ மக்களுக்கும் தேவையானதான் இந்த உலக பூமி தாய் கொடுக்குது. ஆனால் அதை பகிர்ந்து கொடுக்க யாருக்கும் விருப்பம் இல்லை. அதை என்ன பண்ணுறாங்கன்னா, அப்படியே பதுக்கி பதுக்கி வச்சிருந்து எக்ஸ்பைரி ஆகிட்டு லட்சக்கணக்கான டன் கடலில் கொட்டுறாங்களாம் ஐரோப்பாவில். சரியாம்மா, நான் சொல்கிறது புரியுதாம்மா உங்களுக்கு? தெளிவா புரியுதுங்க ஐயா. அப்ப அது கிடைக்காதவங்க அதுல கஷ்டப்படுறாங்க, இருக்கிறவங்க அதை இதை புரிஞ்சுக்கணும்மா. அங்கெல்லாம் டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் பால் பவுடரு, மற்ற உணவு தானியங்கள்லாம் எக்ஸ்பைரி ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவாங்க, அதை விற்க மாட்டாங்க, கடலில் கொட்டிடுவாங்க. ஓஷோ சொல்கிறாரு, நீங்கள் ஏன் கடலில் கொட்டுறீங்க? அது 1 மாதம் 2 மாதத்துக்கு முன்னாடியே ஆப்பிரிக்காவில் எவ்வளோ ஏழைகள், அப்போல்லாம் வந்து ஆப்பிரிக்கா கண்டம் இன்னும் கூட நிறைய பேர் ஏழைகள் இருக்காங்க, சோமாலியா இது மாதிரி நாட்டெல்லாம். அது மாதிரி ஆப்பிரிக்கா கண்டத்தில் இருக்கிறவங்களுக்கு ஏன் நீங்கள் கொடுக்கக்கூடாது, ஃப்ரீயாக டொனேட் பண்ணிடக்கூடாது, எதுக்கு கடலில் கொட்டுறீங்க? எங்கள் அம்மா கூட சொல்லுவாங்க, நாங்கள் விவசாய குடும்பம் தான், சாப்பாடோ எதுவோ மீந்துட்டா என்ன பண்ணுவாங்க, அதை அப்படியே ஒரு பானையில் போட்டு வச்சுருந்து மாட்டுக்கு ஏற்றாந்து வைப்பாங்க. நாய் சாப்பிட்றது நாய்களுக்கு வைப்பாங்க, மாட்டுக்கு தொட்டியில் வச்சு மாட்டுக்கு போடுவாங்க. உணவுலாம் வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. இப்போ நம்ம நாட்டில் அது மாதிரி எக்ஸ்பைரி ஆனது முந்திரி, திராட்சை, பருப்பு, மற்ற பருப்பு வகையெல்லாம் என்ன பண்ணுறாங்க தெரியுமாம்மா உங்களுக்கு? தெரியலங்க ஐயா. இப்போ கொஞ்சம் அவேர் ஆகிடுங்கம்மா, கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க நான் சொல்கிறேன். இந்த பிளாட்ஃபார்ம் கடையில் விற்கிற முந்திரி, திராட்சை, பாதாம் இது எல்லாமே டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் எக்ஸ்பைரி ஆனதை கவரை கட் பண்ணி ஓப்பன் பண்ணி எத்தாந்து போட்டு விற்கிறாங்கம்மா. எனக்கு ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடியே பாரிஸில் நான் ஓடி போயிட்டு பிளாட்ஃபார்ம் கடையில் முந்திரி வாங்கினேன். ஒரு பெரியவர் கூப்பிட்டு தனியாக சொன்னார், ஏன்பா இங்கே ரொம்ப வாங்கி சாப்பிடாத, இதெல்லாம் எக்ஸ்பைரி ஆனதுன்னு சொன்னார். எனக்கு அப்படியே பக்குன்னு ஆயிடுச்சு. இன்னும் தாம்பரம் மாதிரி இடங்கள்ல நிறைய விவசாய மக்கள், அதாவது தொழிலாளிகள் வர இடத்துல அப்படி தான் போட்டு மனசாட்சியே இல்லாமல் விற்கிறாங்கம்மா. எக்ஸ்பைரி ஆனதை பேக்கெட்டில் இருக்கிற பருப்பை நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டா 1 மாதம் வரைக்கும் சாப்பிட்லாம், தப்பு இல்லை. 1 மாதம் பருப்புலாம் ஒன்றாகாது, ஆனால் சத்து ரொம்ப இருக்காதும்மா அதில். புரியுதாம்மா? புரியுதுங்க ஐயா, புரியுதுங்க. இந்த மாதிரி கலப்படம் பண்ணாத ஒருத்தர் வியாபாரம் பண்ணணும்னா அவருக்கு ஸ்பிரிச்சுவல் ஹெல்த் தேவை. இந்த ஆன்மீகத்தை பற்றி அவங்களுக்கு ஒரு புரிதல், தர்ம சிந்தனை அவங்களுக்குலாம் வரும்.
அவங்களெல்லாம் தர்ம சிந்தனை வந்தா அது மாரி குறுக்கு வழியில போயிட்டுலாம் பணம் சம்பாதிக்கணும்னு விக்க மாட்டாங்க. அத டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்காரங்களும் நைஸா அப்படி தள்ளி விட்டுர்றாங்க. எப்படின்னா போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. இது துணிமணி அது மாரி விக்கிறாங்க. ஒரு சட்டை எடுத்தா 2 சட்டை ஃப்ரீன்னு குடுக்குறாங்க. குடுக்குறாங்களா இல்லையாம்மா? குடுக்குறாங்க ஐ ஐயா. ஒரு புடவ எடுத்தா 2 புடவ. யாராயிலும் அந்த காசுக்கே இன்னும் 2 புடவ ஃப்ரீயா குடுப்பாங்களாம்மா யாருனா? நம்ம அத பத்தி யோசிச்சிருக்கோமா? குடுக்க ஒரு மாட்டாங்க ஐயா. ஒரு ரூ. 500 புடவைன்னு வச்சுக்கங்களேன். அதே விலைக்கு 2 புடவ ஃப்ரீயா குடுக்குறாங்கன்னா எப்படி குடுப்பாங்க? அந்த ஹோல்டிங் 2 சார்ஜ் தான் விலையும் குடுப்பாங்க. ஒரு அதான் அது. புடவை விலைய 2த்துலயும் வச்சிருவாங்க ஐயா. ஆமா, ஆமா. அப்பன்னா என்ன அர்த்தம்? அந்த புடவை எக்ஸ்பைரி ஆயிடுச்சு. குப்பையில போடுறதுக்கு பதில் நம்ம கிட்ட விக்கிறாங்கன்னு அர்த்தம். புரியுதாம்மா? இப்ப புரியுது. சென்னையில கூட ஐயா பார்த்தீங்கன்னா, புடவை தீபாவளி எப்படிங்க ஐயா எக்ஸ்பிரி ஆகும்? நல்ல கேள்வி கேட்டீங்கம்மா. ஒரு நூல்ல ஒரு நெஞ்ச புடவ 10 வருஷம் தாம்மா மேக்ஸிமம். என்னுடைய அறிவுக்கு எட்டுன அளவுக்கு 10 வருஷம் தான் அது வந்து ஓரளவுக்கு அந்த நூல் ஸ்ட்ராங்கா இருக்கும். அதுக்கப்புறம் அது போச்சுன்னா, அதனுடைய தன்மைய இழந்துரும். பட்டு சீக்கிரம் வெளுத்து போயிடும். சீக்கிரமா வந்து டேமேஜ் ஆயிடும். ஆனா அது எக்ஸ்பைரி குத்த மாட்டாங்க. அது விக்கட்டும்னு அப்படின்னு விட்டுர்றாங்க. யாரும் மனசாட்சியோட இல்ல. அதில தான் வந்து ஹோல்சேல்ல அத தள்ளி விட்டுருவாங்க. அதனால தான் இப்ப எடுத்துட்டு வந்து ரூ. 100 புடவை, ரூ. 150 புடவை, ரூ. 150 சட்டை, ரூ. 200 சட்டை. இப்ப பார்த்தீங்கன்னா, கம்பெனி ஷர்ட் கூட ரூ. 900 ஷர்ட் நான் ரூ. 300க்கு விக்கிறேன் அப்படின்லாம் விப்பாங்க. இது எல்லாமே ஓஷோ என்ன சொல்றாரு, நம்மளோட புரிதல்ல புரிஞ்சுக்கணுன்றாரு. இந்த வெல்த்த பத்தி சொல்லும்போது, அ இப்படிலாம் பண்ணி பணம் சம்பாதிக்கிறாங்க. இந்த ஏழைகள, படிப்பறிவு இல்லாதவங்க, படிப்பறிவு இருக்கிறவங்க கூட போயிட்டு அப்படிதான் வாங்குறாங்க. ஒரு பட்டு புடவ வாங்குனா ஜாக்கெட் ஃப்ரீன்னா பட்டு புடவ வாங்கிடுறாங்க. ஆ இது இது மாரிலாம் இந்த வெல்த் பணம் சம்பாதிக்கிறதுக்கு நெறைய கோல்மால் நடக்குது. நீங்க விழிப்புணர்வோட இருக்குன்னு எப்ப சொல்றாரு? 80, 90 வாக்குலயே சொல்றாரு. சரி, அப்படி விக்கிறதுக்கு என்ன காரணம்னா, நான் ஃபர்ஸ்ட்டே சொன்ன மாரி அவங்களுக்கு ஸ்பிரிச்சுவல் ஹெல்த் இல்ல. சோசியல் ஹெல்த் அவேர்னஸும் இல்ல. ஐயோ! நம்ப எக்ஸ்பைரி ஆன பொருள விக்கிறோமே, ஒரு பால் பவுடர் எக்ஸ்பைரி ஆனதெல்லாம் வித்தா குழந்தைக்கெல்லாம் ஒத்துக்காது. பேதியாகும், ஏதோ ஒண்ணு ஆகும். உணவு பொருள் எல்லாமே இந்த இப்ப பிஸ்கட் பாக்கெட்லாம் எக்ஸ்பைரி டேட் போட்டிருக்கும். நம்ம பார்க்கலாம் 6 மாசம் இருக்கும். இல்லன்னா அத இது பண்ணிடலாம். இது அத எடுத்து தனியா பிஸ்கட் இன்னொரு பாக்கெட் எல்லாம் பண்ண முடியாது. ஆனா பருப்பு வகைகள் எல்லாமே மிளகா, தனியா, பருப்புலாம் வந்து அந்த எக்ஸ்பைரிய கட் பண்ணிட்டு, கொட்டி வேற பேக் பண்ணிடுவாங்க. இல்ல லூஸ்ல அப்படியே வித்துருவாங்க. இப்படி நடக்குது சமூகத்துல இப்படிலாம் நடக்குது. இது நடக்காம இருக்கிறதுக்கு சட்டம் போட்டு திருத்த முடியாதுன்றார் ஓஷோ. இது வந்து ஒவ்வொருத்தரும் வந்து தனி மனிதனா ஒரு ஒழுக்கத்த கடைப்பிடிக்கணும். அந்த ஒழுக்கம் வர்றதுக்கு தியானம் பண்ணா தான் அந்த ஒழுக்கம் ஒருத்தருக்கு இண்டிவிஜுவலா வரும். சுய சிந்தனையா வரும். அடுத்தவங்க சொல்லி வரதில்லம்மா. இந்த தர்ம சிந்தனை மட்டும் அடுத்தவங்க சொல்லி வரதில்ல. நான் இன்னைக்கெல்லாம் உட்காந்து கதா காலட்சேபம் பண்ணலாம். நல்லாருக்கும். கதைய தலையாட்டிட்டு போயிடலாம். ஆனா வீட்டுக்கு போன உடனே அது வேற மாரி மாறிடும். அதுக்கு தான் டெய்லி ஒரு 1 ஹவர் வந்து ஓஷோ மெடிடேஷன் பண்ண சொல்றார். ஸ்பிரிச்சுவல் குருமார்கள் சொன்ன சில புக்ஸுங்க படிக்கிறது. அந்த தர்ம சிந்தனை. அதனால கதை வடிவில சொன்னாங்க தர்ம சிந்தனைய. இப்ப இண்டிவிஜுவலா உணரணும்னா, அவங்கவங்க தியானத்தில போயிட்டு "ஹூ அம் ஐ? நான் யாருன்னு உணரும்போது தான் நானும் ஒரு மனிதன், ரத்தம் சதையிலான மனிதன் தான். என்ன மாதிரியே இந்த உலகத்தில நெறைய ஜீவராசிகள் இருக்கு. நெறைய மனிதர்களும் இருக்காங்க. அவங்களும் நல்லா இருக்கணும், நானும் நல்லா இருக்கணுன்ற ஒரு சிந்தனை எப்போ வரும்னா, தியானம் பண்ணா தான் வரும்ன்றாங்க. அதனால தான் அவரு தியானத்த ஸ்ப்ரெட் பண்ணாங்க. ஒரு காலத்தில பக்திய பண்ணாங்க. ஒரு காலத்தில யோகாவ பண்ணாங்க. நெறைய நெறிகள் வந்து மாறிக்கிட்டே இருக்கு. ஆனா, இப்போதைக்கு வருங்காலத்துக்கு எல்லா மதத்துக்கும் சமமா ஒரு முறை இருக்குன்னா, அது தியான முறை அப்படின்றத அவங்க இந்த வெல்த்த பத்தி பேசிட்டு சொல்றாங்க. இந்த வெல்த்ல நெறைய விஷயங்கள் டைமென்ஷன் இருக்கு. அந்த வருங்காலத்தில நம்ப அது ரொம்ப புரிஞ்சுக்கணும். ஆ நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, வட்டி அதிகமா குடுக்குறோம்ன்னு சொல்லிட்டு ஆசைக்காக புத்தர் சொன்ன மாரி ஆசையே துன்பத்திற்கு காரணம்னு பிரைவேட்ல ப டெபாசிட் பண்ணி ஏமாந்து போயிடுறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா, பொருளாதாரத்த அதிகப்படுத்தணும். திடீர்னு பணக்காரன் ஆவணும் அப்படின்ற மாரி எண்ணம் இருக்கு. அந்த எண்ணம் நடுநிலையா வரணும்னா, அதுக்கு தியானம் தான் ஒரே வழி சொல்றாங்க. முக்கியமா இந்த வெல்த்த பத்தி நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு எவ்வளோ வேணாலும் சம்பாதிக்கலாம். தப்பு கிடையாது. அவங்கவங்க திறமைக்கு ஏத்தா சம்பாதிக்கலாம். அந்த சம்பாதித்த வச்சு நம்ம எப்படி செலவு பண்றதுன்றதுல தான் நம்ம ஹேப்பியா இருக்கோம். அடுத்த ஸ்டெப் நம்ம ஹேப்பினஸ் வரப்போறோம். ஹேப்பியா இருக்க முடியுமா? இல்லையான்றத அப்புறமா தான் அது அது முடிவு பண்ணும். 10,000 சம்பாதிக்கிறவனும் உடல் ஆரோக்கியத்தோட இருக்கலாம். அதுல எந்த கஷ்டமும் கிடையாது. அவனும் வந்து மன ஆரோக்கியத்தோட இருக்கலாம். அவனும் சோஷியலோட இருக்கலாம். அவனும் தியானம் பண்ணலாம். எல்லாமே இருக்கலாம். நீங்க ரூ. 10,00,000 சம்பாரிச்சாலும் உடல் நோயோட இருப்பாங்க. சில பேரு மன ஆரோக்கியமா இருக்காது. ஃபேமிலில நிம்மதி இல்லாம இருப்பாங்க. இது பணம் வந்து
இந்த ஆரோக்கியத்தை இது பண்ணுறது கிடையாது, நிர்ணயிக்கிறது கிடையாது. ஒரு தனி மனிதன் நிர்ணயிக்கிறது தான். அந்த பணத்தை எப்படி செலவு பண்ணணும், அதை எப்படி சேமிக்கணுன்ற ஒரு கலையை கற்றுக்கிட்டாங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக முன்னேறலாம். அதில் முதல்ல வந்து உணவுக்கு கண்டிப்பாக ஒருத்தர் சமமாக தான் இருக்கணும். நானும் இட்லி தான் சாப்பிட்றேன். 5 ஸ்டார் ஹோட்டலில் போய் ஒரு பெரிய ஆள் பிஸ்னஸ் மேனும் அதே அரிசி பருப்பு இட்லியில் தான். இன்னொரு விஷயம் சொல்கிறேன். நான் 9வது 10வது வெளியூரில் போயிட்டு அங்கே படிக்கும்போது சாப்பாடு கட்டிக்கிட்டு போவோம். என் கூட இருக்கிறவங்களாம் வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி அது மாதிரிலாம் எடுத்துகிட்டு வருவாங்க. நான் என்ன பண்ணுவேன், எங்கள் அம்மா பழுது வந்து தயிர் ஊற்றி எங்கள் வீட்டில் மாடுலாம் நிறைய இருக்கும். பசுந்தயிர் போட்டு அழகாக பழுது பண்ணிவிட்டு அதில் ஊறுகாய் வைப்பாங்க. சில நாளில் புளி சாதம், இல்லை லெமன் ரைஸு அது மாதிரி தான் கட்டுவாங்க. என்றைக்குனா ஒரு நாளைக்கு அமாவாசை அது மாதிரின்னா தான் இட்லி அது மாதிரிலாம் செய்வாங்க. அப்போ என் கூட இருக்கிற பசங்களாம் என்ன கேட்பாங்க, ஒரு மாதிரியா பேசுவாங்க. நான் அப்பவே கேட்பேன், "உங்க இட்லில என்னென்ன இருக்கு?" அப்படின்னு கேட்பேன். "இட்லில என்னம்மா இருக்கு? சொல்லுங்க யாருன்னா?" ஹலோ! யாருன்னா சொல்லுங்கம்மா. ஆ இட்லில என்னென்ன இருக்கு? இட்லில அரிசியும் உளுந்தும் பண்றதுனால கார்போஹைட்ரேட்டும் இருக்குங்கய்யா. இருக்கு. அதுக்கு 2ம் கலந்து தான் இட்லிய நம்ம அவிச்சு எடுக்கிறோம். நான் பழுது, உளுத்தம் துவையல் எடுத்துட்டு போவோம்மா. இதுல என்ன இருக்கு? இதுல உளுந்து சேர்ந்துருதுங்கய்யா. இது அரிசியும் உளுந்தும் இதுலயே இருக்கு. இருக்குங்கய்யா. நான் கூட எக்ஸ்ட்ரா தயிரும் போட்டுக்கிட்டு போறேன். அதுவும் சத்துள்ள உணவு தான். பழுதுல தயிருக்கு அதே அரிசி தான், அதே உளுந்து தான். அந்த அரிசியும் உளுந்தும் சேர்ந்து தோசையா, இட்லியா மாறும்போது அது ஹை கிளாஸ் உணவா ஆயிடுது. புரியுதுங்களா உங்களுக்கு? கண்டிப்பா, கண்டிப்பா. மனித மனித எண்ணம் இது மாரி நெனைக்குது. அவங்க இட்லி சாப்பிடுறாங்க, தோசை சாப்பிடுறாங்க, மசால் தோசை சாப்பிடுறாங்கன்னா, அவங்க உயர்ந்தவங்க. நான் பழுதுல தயிர் ஊத்திக்கிட்டு இந்த துவையல், அவங்க இப்போ வந்து உளுத்தம் துவையல் செய்வாங்க. இல்லன்னா கொள்ளு துவையல், உளுந்து ஏதோ ஒரு பருப்புல ஒரு துவையல் அரைப்பாங்க. அத சாப்பிட்டா கேவலமா நெனைக்கிறாங்க. இந்த எண்ணம் இருக்கா இல்லையா வில்லேஜ்ல இன்னும்? கண்டிப்பா இருக்குங்கய்யா. இருக்குங்கய்யா. ஆனா இப்போ வந்து பழுது ஆனா இந்த இப்ப துவையல் சாப்பிடுறது ஐயா இப்ப நல்லதுன்னு சொல்றாங்க. பழையதுதான் ஃபேமஸ் ஆயிருச்சு. ஆமாங்கய்யா. ஆ, ப்ரோபயோட்டிக். அதுதான் இப்ப நல்லதுன்றாங்க. டயபெட்டிக் ஆளு கூட பழுதும், தயிரும் சாப்பிடலாம். துவையல் எதனா வச்சு சாப்பிடலான்றாங்க. ஏன்னா ஆயில் கிடையாதும்மா. இதுல ஆயிலோ எதுவுமே கிடையாது. பழுதும் இதெல்லாம் சாப்பிடும்போது நல்லது தான். ஆனா, ஒரு மாயை ஏற்பட்டது இந்த இடைக்காலம். நம்ம இருண்ட காலம் மாதிரி இப்ப விஞ்ஞானத்துல நம்ம ஒரு 40, 50 வருஷமா ஒரு மாயை வந்து பசுமை புரட்சி, வெண்மை புரட்சி, அறிவியல் புரட்சின்னு நம்ம ஏற்கனவே வாழ்ந்துகிட்டு இருந்த ஆரோக்கியமான உடல்ல எல்லாம் சிதைச்சுட்டாங்க. ஐயா நம்மாழ்வார் ஐயாலாம் ஸ்பீச் கேட்டீங்கன்னா தெரியும். நம்ம எப்படிலாம் நம்ம ஆங்கிலேயர்கள் வந்து நம்மள மடமாற்றம் பண்ணிட்டாங்கன்னு. நம்பலாம் அந்த நாள்ல காலையில எழுந்த உடனே இந்த பழுதுல இருக்கிற தண்ணி தான், சோறு வடிச்ச தண்ணி தான் ஒரு சொம்பு குடிச்சிட்டு போவாங்க. வயல்வெளிக்கு, வேலைக்கு எதுக்கோ. நல்லா தான் இருந்தாங்க. ஒரு மாயை மாரி நம்மள எல்லாரையும் பிரெயின் வாஷ் பண்ணிட்டாங்கம்மா. இப்ப திருப்பி நம்ம பழைய பாதைக்கு வரணும். அதுதான் நம்ம இது மாரி ஹெல்த், வெல்த், ஹாப்பினஸ் இது மாரி இதெல்லாம் இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். அதனால இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமா அடுத்த ஸ்டெப்பு நம்ப அ ஹெல்த்த பத்தி பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டு வந்து ஹெல்த்து, வெல்த்து, ஹாப்பினஸ். ஃபர்ஸ்ட்டு ஹெல்த்து பார்த்தோம், வெல்த்தும் பார்த்தோம். இது 2ம் ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். இது 2ம் நல்லா இருந்தா, ஹாப்பி கண்டிப்பா கிடைக்கும்மா. ஹாப்பினஸ்ன்னு தனியா போய் தேட தேவையில்ல. புரியுதாம்மா? இந்த ஹெல்த்தும், வெல்த்தும் கரெக்டான முறையில அமைஞ்சிடுச்சுன்னா, ஹாப்பினஸ் தானா வரும். இந்த ஹாப்பினஸ்ன்ற ஆங்கில வார்த்தை வந்து நம்ம தமிழ்ல பார்த்தீங்கன்னா, நெறைய வார்த்தைகள் இருக்கு. இத புரிஞ்சுக்கணும் கொஞ்சம். சந்தோஷம்ன்ற வார்த்தை இருக்கு. மகிழ்ச்சின்ற வார்த்தை இருக்குது. ஆனந்தம்ன்ற வார்த்தை ஒண்ணு இருக்கு. இந்த சந்தோஷம்ன்ற வார்த்தைலாம் வந்து டெம்பரவரியா வந்து போகும். அதே மாரி மகிழ்ச்சின்றது வந்து போகும். நல்ல ட்ரெஸ்ஸு போட்டு இப்ப தீபாவளி வந்தது, நல்லா பலகாரம் செய்தோம், வீட்லயே இருந்தோம், எல்லாரும் சாப்பிட்டோம்னா, அதெல்லாம் வந்து டெம்பரவரியா கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். ஒரு நாள் கல்யாணம்ன்ற ஒரு நாள் கூத்துன்ற மாரி சந்தோஷமா இருக்கும். மகிழ்ச்சியும் அப்படித்தான் கொஞ்ச நாளைக்கு இருக்கும். வந்து போகும். இந்த ஆனந்தம்ன்ற வார்த்தை ஒண்ணு இருக்கு. அது ஓஷோவே சொல்றாரு. இந்திய மொழிகள்ல தான் இருக்கு. உலகத்துல அந்த ஆனந்தம்ன்ற வார்த்தை வேற மொழிகள்ல கிடையாது. அதுக்கு ஈக்குவலான வார்த்தை தான் ஹாப்பினஸ்ன்னு சொல்றாங்க. இந்த ஆனந்தம்ன்றது வந்து எந்த ஒரு பொருள் சார்ந்து வர்றது கிடையாது. இத கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த ஆனந்தம்ன்றது நம்ம கண்ண மூடிட்டு தியானத்துல போகும்போது, அந்த ஆனந்த நிலையில தான் ஆத்மாவே இருக்குதுன்னு சொல்றாங்க நம்ம பெரியவர்கள் எல்லாம். புரியுதாம்மா உங்களுக்கு? தெளிவா இந்த புரியுதுங்கய்யா. ஆனந்தம்ன்றது பேரானந்த நிலை. பொருள் பொருள் பேரானந்த நிலை. ஆமா, ஆமா. பொருள் சார்ந்தோ நீங்க சாப்பிட்டு இருக்கலாம், சாப்பிடாம இருக்கலாம், ட்ரெஸ் இருக்கலாம், ட்ரெஸ் இல்லாம இருக்கலாம். ஆக மொத்தத்துல கண்ண மூடிட்டு ஏகாந்தம், துரியம் இல்லன்னா அந்த தியானத்துல ஆக்ஞா சக்கரத்துல அங்க ஐக்கியமாகி இருக்கும்போது, நம்ம மேல ஷவர் ஆகும். அப்படியே ஆனந்தமா இருக்கலாம்.
இந்த நிலையை உணர்ந்துட்டவங்க தான் சில பேர் எதுக்கு வீடு வாசல் நினச்சி அப்படியே கூட போயிட்டாங்க. ஒரு வேளை சாப்பிட்டுட்டு நம்ம ஏதோ ஒரு மரத்தடியில் ஒரு கோவணம் கட்டினாலும் கட்டுவாங்க, கட்டாமல் கூட ஆனந்தமாக இருந்துட்டு போயிட்டாங்க. ஓஷோ என்ன சொல்கிறாருன்னா, அது மாதிரி அவருடைய சன்னியாசிகள் எங்களுக்கு சொல்வார், நீங்கள் அது மாதிரிலாம் ஓடிடாதீங்க. அந்த ஆனந்தத்தை கண்டுபிடிச்ச பிறகு அதான் முதல் சட்டோரின்னு சொல்லுவாங்க. முதல் சட்டோரி, முதல் அனுபவம் அந்த ஆனந்தம். அதை கண்டுட்டு வீட்டை விட்டுலாம் ஓடிடாதீங்க. வீட்லேயே இருங்க, இதையும் அனுபவிங்க சயின்டிஃபிக்காக. அந்த ஆனந்தமாகவும் இருங்க. அதை தெரிஞ்சுக்கிட்டு மற்றவங்களுக்கும் அந்த ஆனந்தத்தை எப்படி வாழறதுன்றதை சொல்லி கொடுங்கன்றாங்க. அதனால இந்த ஹாப்பினஸ்ன்ற வார்த்தை ஆங்கில வார்த்தை, ஆனால் அதுக்கு நேரடி தமிழ் வார்த்தை வந்து அது கிடையாது. சந்தோஷம், மகிழ்ச்சின்னு சொல்லலாம். அதெல்லாம் டெம்பரவரி, சிற்றின்பம் சொல்லலாம். இந்த பேரின்பத்தை உணர்ற தருணம் வந்து அந்த ஆனந்தம். இதுக்கு வந்து ஆப்போசிட் வேடவே கிடையாது. ஆனந்தத்துக்கு இன்னும் மேலே பேரானந்தம் ஒன்றா சொல்லாம கண்டி மகிழ்ச்சி, இகழ்ச்சி, இன்பம், துன்பம் அது மாதிரி கிடையாது இந்த ஆனந்தத்துக்கு. அதே மாதிரி இந்த ஆனந்தம்ன்றது தானாக வரும். அது எந்த பொருள் சார்ந்தும் வர்றது கிடையாது. ட்ரெஸ்ஸுனாலேயோ, உணவுனாலேயோ, பெரிய மாடி வீடு, ஏசி ரூமு இது மாதிரி இருந்தால் ஆனந்தமாக இருப்போம்ன்றது கிடையாது. அது எந்த நிலையிலையும் ஆனந்தமாக இருக்கலாம். கண்ணை மூடிட்டு ஏகாந்தமாக இருக்கலாம். அது எதில் கிடைக்குன்னா தியானத்தில் தான் அது கிடைக்கும். அதனால இந்த ஹாப்பினஸ்ன்றது வந்து ஆனந்தமாக வாழறது தான். இந்த 3 ஸ்டெப்பும் புரிஞ்சுக்கோங்க. ஒரு மனுஷனுக்கு அத்தியாவசியமாக தேவை ஹெல்த்து தேவை, வெல்த்து அவனுடைய சுய இதில் வந்து ஏதோ ஒரு வெல்த்து ஒரு சம்பாதிக்கணும். இந்த வெல்த்து சம்மந்தமாக கர்மாவை பற்றியும் பேசுகிறார் ஓஷோ. நம்ம அதில் போயிட்டோம்னா இன்னும் டைம் அதிகமாகும். அது இன்னொரு நாளைக்கு பேசலாம். அந்த கர்மா எங்கே வந்து இந்த வெல்த்து பணம் சம்பாதிக்கும் போது எங்கே கர்மா என்டர்பேர் ஆகுதுன்னு பார்க்கலாம். அது ஒரு பெரிய சப்ஜெக்ட்டு. அது ஒரு வாட்டிக்கு நம்ம இன்னொரு வாட்டிக்கு அந்த கர்மாவை பற்றி பேசுவோம். இந்த பேசிக் புரிஞ்சிடுச்சாம்மா? ஹெல்த்து, வெல்த்து, ஹாப்பினஸ். இதை பற்றி ஏதாயிலும் டவுட் இருந்தால் கேளுங்க. நம்ம ஒரு 15-20 மினிட்ஸ் இருக்குது. நம்ம ஒரு தியானம் பண்ணலாம். சின்ன தியானம், குண்டலினி மெடிடேஷன் பண்ணலாம். அது வந்து நம்ம எல்லாருக்கும் குண்டலினி சக்தி எனர்ஜெட்டிக்காக மாற்றும். ப்ளஸ் வந்து டோட்டல் பாடி செல்ஸையும் ஆக்டிவேஷன் பண்ணும். இந்த செல் லெவல் இருக்குல்ல உடம்புல, இந்த செல் லெவலில் எக்ஸசைஸ் பண்ணுறது தான் இந்த குண்டலினி வைப்ரேட்டிங் மெத்தடு. அது செல் லெவலில் ஒர்க் அவுட் ஆகும். அதை கொஞ்சம் பண்ணுவோம் நம்ம. இது எல்லாம் புரிஞ்சிடுச்சாம்மா? யாருக்குன்னா எதனா டவுட் இருக்கா? நான் பெரும்பாலும் ரொம்ப தெளிவா விளக்குனீங்கய்யா. நீங்க எளிமையா தெளிவா விளக்குனீங்கய்யா. இது கொஞ்சம் நான் முன்னையே அவர் இறை மதன் கிட்ட கேட்டேன். 20 மினிட்ஸ்லாம் ரொம்ப பத்தாதுங்க. ஏன்னா இப்போ 1 ஹவர் கொடுத்தாரு. அது பெரிய மகிழ்ச்சி. நாங்கள் எங்களுடைய செஷன்லாம் 1.5 ஹவர்ஸ் வைப்போம். குறைஞ்சிது ஒரு டாப்பிக்கில் ஒரு 1.5 ஹவர்ஸ் பேசினா தான் அது முழுசாக பண்ணி ஒரு தியானமும் பண்ண முடியுன்றதுனால அது மாதிரி பண்ணுவோம். நம்ம இப்போ 7:17 ஆயிடுச்சு. ஒரு 5 நிமிஷம் எக்ஸ்ட்ராவும் பரவாயில்லையாம்மா? நம்ம ஒரு சின்ன தியானம். எல்லாருமே கொஞ்சம் ஆக்டிவாக இருங்க. ஐயா 8 வரைக்கும் கூட எடுத்துக்கலாம். ஒன்றும் தப்பில்லை. சரிங்க ஐயா. எல்லாருமே ரெடியாக இருக்கீங்களாம்மா? எல்லாருமே கொஞ்சம் எல்லாருக்குமே கொஞ்சம் அன்மியூட் பண்ணுங்க. இந்த குண்டலினி ஷேக்கிங் இது மாதிரி பண்ணும்போது நான் பார்க்கணும், அவங்கள பார்க்கணும். அதனால கொஞ்சம் வீடியோ ஆன் பண்ணிட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இதில் ஒரு 4 ஸ்டெப் இருக்குமா. நான் மியூசிக் போடுறேன். அருமையான மியூசிக் இருக்கும். ஒரு பாம்பு எப்படி மகுடிக்கு எடுத்து அது காது இல்லைன்னு சொல்லுவாங்க பாம்புக்கு. அப்படி கிடையாது. நம்மள பார்க்குற மாதிரி காது இல்லை. அது உடம்புல இருக்கிற ஒவ்வொரு செல்லுமே காது மாதிரி தான் அது வேலை செய்யும். அதுக்கு கால்கள் கிடையாது. ஆனால் அது செதில்களில் நடக்கும். அது மாதிரி இந்த குண்டலினி வைப்ரேஷன் மியூசிக் வந்து நம்ம ஆடலாம். நம்ம சதை ஆடுற மாதிரி உடம்புல ஆட்ட வைக்கும். நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டெப் என்னென்னா, நான் அந்த மியூசிக் போடுவேன். அதில் எழுந்து நின்று சும்மா அப்படியே ஷேக் பண்ணணும். இப்போ நான் ஒரு டெமோ காமிக்கிறேன் பாருங்கள். ஸ்டார்டிங்கில் ஒரு 2-3 மினிட்ஸ் நம்ம செயற்கையாக பண்ணணும். அதுக்கப்புறம் உடம்பே ஆடும். அதை நீங்கள் இப்போ 200 பேர் கலந்துக்கிறீங்கன்னா அதில் ஒரு 150 பேருக்கு மேலே அதை உணரலாம். யாரெல்லாம் வந்து நியூட்ரலாக நின்று பண்ணுறப்போ ஈஸியாக உணரலாம். சும்மா அப்படி நிற்கிறோம் இல்லைங்களா, அந்த ஷாக் அடித்தா கை ஆடுற மாதிரி ஸ்லோவாக அப்படி டோட்டல் பாடி ஷேக் பண்ணணும். ஷேக்குன்னு நான் சொல்லுவேன். பாடியை லூஸாக விட்டுருங்க. உடம்பு ஃபுல்லாக லூஸாக விட்டுருங்க. உள்ளங்கால்லேருந்து உச்சந்தலை வரைக்கும் பாடி ஷேக் ஆகணும். அப்படியே இப்படி ஆட்டிக்கிட்டே இருக்கணும். ஷேக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுக்கேற்ற மியூசிக், நல்ல மியூசிக் வரும். அந்த மியூசிக் காதில் கேட்டுக்கிட்டே பண்ணுங்க. அப்படி பண்ணும்போது என்ன ஒரு எண்ணம் நம்ம மனசில் இருக்கணும்னா, நம்மளுடைய குண்டலினி சக்தி கீழே இருந்து அப்படியே மேலே ஏறுற மாதிரி பார்க்கணும். நம்ம ஒவ்வொரு செல்ஸும் வைப்ரேட் ஆகும். நம்ம காலில் இருந்தே சில வைப்ரேஷன் சக்தி வந்து மூலாதார சக்கராவை ஹிட் பண்ணி மூலாதார சக்கரால இருந்து அப்படியே சுவாதிஷ்டானம் வந்து சுவாதிஷ்டான
சுவாதிஷ்டானத்துலேருந்து மணிப்பூரகம் வந்து மணிப்பூரகலத்துலேருந்து பெரும்பாலும் அநாகத் வந்துடும். அநாகத் வந்துட்டாவே ஒரு ஆனந்த நிலை இருக்கும். எப்போல்லாம் நீங்கள் ஆனந்தமாக ஃபீல் பண்ணுறீங்களோ அப்போ உங்களுடைய சக்ரா வந்து அநாகத் சக்ரா ஆக்டிவேஷன் ஆகுதுன்னு அர்த்தம். அது கொஞ்ச நேரம் இருந்தாலும் அந்த டைமில் தான் அப்படியே ஆலிங்கனம் பண்ண தோணும். ஒருத்தரை வந்து ஒரு கட்டி பிடிக்க தோணும், இல்லை கை கொடுக்க தோணும், ஏதோ ஒரு மகிழ்ச்சியை வெளிப்படுத்த தோணும். அது வந்து பெண்கள் ஈஸியாக அந்த நிலையை அடைஞ்சிருவாங்க. அவங்க அதனால தான் குழந்தையெல்லாம் அவளை நேசித்து வளர்க்க முடியுது அவங்களால. இல்லைன்னா தான் மடியில் யூரின் போயிடும் குழந்தை, மோஷன் போயிடும், எது ஒன்றாலும் அசிங்கப்படுத்தும். இருந்தாலும் அந்த குழந்தைய நேசிப்பாங்க அவங்க. அதுக்கு காரணம் அநாகத் சக்ரா ஆக்டிவேஷன் ஆகுது. அதுக்கப்புறம் விசுத்தி, ஆக்ஞா சக்ரா, இது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போயிட்டு நம்ம சக்ரார் சக்ரால எனர்ஜி வரும், எல்லாருமே ஃபீல் பண்ணலாம். அந்த சக்ராச்சாரா உட்காரும்போது இங்கே வந்து நம்ம இந்த உச்சந்தலையில் ஒரு வைப்ரேட் ஆகும், அப்படி ஒரு வைப்ரேஷன் ஆகும். அதை நல்லா ஃபீல் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து சில பேருக்கு எங்கேயாவது சக்ராவில் அடப்பட்டு குண்டலினி சக்தி நின்றுட்டா அது சில உடல் பாதிப்புகளை உண்டாகும். அதனால அவர் வந்து செகண்ட் ஸ்டெப் என்ன வச்சிருக்காருன்னா ஓஷோ, ஒரு 2 மினிட்ஸ் டான்ஸ், காளி, அதாவது ருத்ர தாண்டவம்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி ஒரு அருமையான மியூசிக் வரும். அந்த மியூசிக்கில் வந்து உடல் கை காலை அசைச்சி கொஞ்சம் வந்து ரிலாக்ஸ் பண்ணிடணும். அப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் சொல்லுவேன். யாரெல்லாம் உட்கார முடியுமோ வஜ்ராசனத்தில் உட்காரலாம், சுகாசனத்தில் உட்காரலாம், சின் முத்ரா அப்படி மடியில் வச்சுக்கலாம். வச்சுக்கிட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்து இந்த நெத்தி பகுதி இருக்கு இல்லைங்களா, இதை தான் ஓஷோ உள்ளாகாயம், இன்னர் ஸ்கை சொல்கிறார். வெளியில் ஒரு ஆகாயம் இருக்குது, அதே மாதிரி நம்ம உள்ள ஒரு ஆகாயம் இருக்குது. இந்த நெத்தி பகுதியை அந்த டார்க்னஸை எம்டியை பார்த்துக்கிட்டே இருக்கணும். இப்போ நம்ம கண்கள் இப்படி இருக்குது, கண்ணை மூடின பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அப்படி மேலே நகர்ந்து போயிடும். அந்த நெத்தி பகுதியை ஒரு புள்ளியில் பார்க்கக்கூடாது, ரிலாக்ஸாக பார்த்துட்டு இருக்குங்க. ஒரு புள்ளியில் பார்த்தோம்னா என்ன ஆகுனா சில பேர் ஹெடேக் வந்துடும். அங்கே தேடை இருக்குது. இப்போ கூட மாதாஜி சொன்னாங்க இல்லையா, பிட்யூட்ரி கிளாண்ட் ஆக்டிவேஷன் ஆகும், பீனியல் கிளாண்ட் ஆக்டிவேஷன் ஆகும். இது நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சிட்டதுனால அது ஆக்டிவேஷன் ஆகும்னு அப்படி நம்ம மனசு போயிடக்கூடாது. நம்மளுடைய நிலை வந்து இந்த உள்ள ஆகாயத்தை பார்த்துக்கிட்டே இருக்கணும். அது தானாக ஒரு புவி மையத்தை நோக்கி அது போகும். அந்த குவி மையம் இருக்கிற இடம் தான் வந்து பீனியல் கிளாண்டு. அதனுடைய ஆக்டிவேஷன் ஆகும்போது தான் நம்மளுக்கு வந்து அடுத்த டைமென்ஷனுக்கு போகும். அது முன்னாடி வரைக்கும் நம்ம அப்படியே ஏகாந்தமாக இருக்கணும்னா நம்ம வந்து அநாகத் சக்கரால நல்லா ஃபங்க்ஷன் ஆச்சுன்னா ரொம்ப ஆனந்தமாக ஏகாந்தமாக இருக்கலாம். அந்த சக்கரை ஆக்டிவேஷன் ஆகிட்டாவே அது விசுத்தி ஆக்ஞா சக்கரா ஈஸியாக அதை கடந்து நம்ம சக்சராருக்கு வரும். இது எவ்வளோ பேர் ட்ரை பண்ணுறாங்களோ அதில் 3ல் 1 பங்கு கண்டிப்பாக இதை வந்து சக்ஸஸ் கிடைக்கும். மற்றவங்களுக்கும் கிடைக்கும். ஏன்னா மேக்ஸிமம் டைம் சொல்கிறாங்கன்னா ஓஷோ ஒரு 6 மந்த்து கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்றாங்க. ஒவ்வொருத்தருக்கும் அவங்கவுங்க உணவு நிலை, வளர்ந்த விதம், முற்பிறவி பயன், இது எல்லாத்தையும் வச்சு இந்த பிறவியில் நம்மளை நிர்ணயிக்குது. நம்ம எவ்வளோ முற்பிறவியில் இது மாதிரி தானம், தர்மம், யோகம், தண்டம் எல்லாம் பண்ணிட்டு வந்தோமோ இந்த பிறவியில் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்படி இல்லை இப்போ தான் நம்ம கேள்விப்பட்டு இந்த பிறவியில் ட்ரை பண்ணுறோம்னா கொஞ்சம் மெனக்கிடணும். ஒரு 6 மாதம் தான் மேக்ஸிமமில். மினிமம் வந்து ஒரு 48 டேஸ்லேயே அந்த நிலையை அடையலாம். துரியா நிலையை அடையலாம். நாங்கள் அதை வந்து சட்டோரின்னு சொல்லுவோம். முதல் சட்டோரி, ஃபஸ்ட்டு ஆனந்த நிலை ஒன்று கிடைக்கும். அதை நம்ம இப்போது ட்ரை பண்ணலாம். எல்லாம் ரெடியாக இருக்கீங்களா? இதை உட்காருன்னு நான் சொல்லும்போது வெறும் தரையில் உட்காரக்கூடாது. ஏதாயிலும் ஒரு மேட்டு போட்டுக்கணும், ஒரு பெட்ஷீட் போட்டுக்கணும். அதே மாதிரி படுக்கிற பெட்லேயும் உட்காரக்கூடாது. சேரில் உட்காரலாம், கீழே தரையில் கூட உட்காரலாம். அந்த வைப்ரேட் பண்ணும்போது வெறும் தரையில் வைப்ரேட் பண்ணலாம். தியானத்தில் உட்காரும்போது கீழே ஒரு மேட் போட்டுக்கணும். இல்லைன்னா நம்ம ரைஸான குண்டலினி சக்தி நம்ம புவியீர்ப்பு சக்தியை இழுத்துக்கும். புரியுதுங்களாம்மா? ஐயா, புரியுதுங்க. ஃபோர்த் ஸ்டேஜ் என்ன பண்ணணும்? என்னம்மா, ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் வந்து வைப்ரேஷன் பண்ணணும். செகண்ட் ஸ்டேஜ் வந்து கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு டான்ஸ் மாதிரி மியூசிக் வரும். அந்த டான்ஸுக்கு மாதிரி கை காலை கொஞ்சம் அப்படி நம்ம ஒரு மூமெண்ட் கொடுக்கணும். ஒரு மரம் எப்படி காற்றுல சாஞ்சாடுதோ அது மாதிரி பண்ணணும். 3rd 4th ஸ்டெப்பு நான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பேன். 3rd ஸ்டெப்பில் சைலண்ட்டாக உட்காந்து சாட்சி பாவம் தான். அந்த சாட்சி பாவத்தை நான் சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் பிரகாரம் கவனிங்க. 4th ஸ்டெப்பு அப்படியே தியானம். நான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பேன். அந்த தியானம்னா இந்த உள்ளாகாயம் கண்ணை மூடிக்கிட்டு இங்கே உள்ளே பார்க்குறது. நாங்கள் வந்து ஒரு பட்டி கூட கொடுப்போம். நாங்கள் எங்கள் இதில் ஒரு கருப்பு பட்டி துணி வந்து கண்ணை கட்டிப்போம், வெளிச்சம் வராமல் இருக்கிறதுக்காக. இப்போதைக்கு நீங்கள் கண்ணை மூடிக்கிட்டா போகிறோம். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஒரு சின்ன கச்சிப் மாதிரி எடுத்து கண்ணை கட்டிக்கலாம். ஏன்னா வெளியில் இருக்கிற வெளிச்சம் கண்ணில் பட்டுதுன்னா உள்ள ஆகாயத்தை பார்க்கறத வந்து டிஸ்டர்ப் ஆகும் அப்படின்னு ஸ்டார்டிங்கில். அதனால தான் குகையெல்லாம் போய் தவம் இருந்தாங்க. அந்த நாளில் சூரிய வெளிச்சம் படாத இடத்துல போய் இருந்தாங்க. இப்போ நம்மளுக்கு நிறைய மெத்தட் இருக்குது, அதை நம்ம ஃபாலோ பண்ணலாம்.
ஓகேவாம்மா? இது 4 ஸ்டெப்பு தான். ஃபர்ஸ்ட்டு 2 ஸ்டெப்பு வந்து ஸ்டாண்டிங்ல பண்ணணும். அப்புறம் நான் உட்காந்துக்கிட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் குடுக்குறேன். ஓகேவா? ஓகேங்க ஒரு ஃப ஐயா. ஒரு ஒரு எல்லாரும் வீடியோ கால்ல வந்துருங்க. உங்க ம். வீடியோ வந்து வேற யாருமே பார்க்க முடியாது. அதனால ம். தைரியமா நம்ப எல்லாரும் வீடியோ குரூப்ல தானே இருக்கிறோம். நம்ம ஃப்ரீயா பண்ணுங்க. எல்லாருமே ஃப்ரீயா பண்ணுங்க. எல்லாரும் இதுல ஒண்ணும் தப்பு கிடையாது. ஓஷோவுடைய மார்க்கத்துல வந்து ஆ எந்த ஒரு அவங்கவங்க சுய கட்டுப்பாடு தான். எந்த ஒரு ஆடை மட்டும் வந்து அப்ப ஃபாரின்லாம் இருக்கும்போது தான் ஆடை வந்து அடுத்தவங்கள வந்து அசிங்கப்படுத்தாம இருக்கணும் ஆடைகள். அவ்வளோதான். வேற ஒண்ணும் இல்ல. ரிலாக்ஸா இருந்து பண்ணுங்க. ஏன்னா, இது வந்து நேருக்கு நேர் பார்க்கறதுனால, அதுலயும் வந்து சில விஷயங்கள் இருக்கு. நான் அப்புறமா சொல்றேன். அது வந்து டெலிபதி முறையில சில விஷயங்கள் இருக்கு. நான் அத அப்புறம் இன்னொரு நாளைக்கு பேசலாம். இப்போ வந்து உங்க மனச ரிலாக்ஸா விட்டுட்டு, நான் பண்றத பார்த்து அப்படியே ஷேக்கிங் பண்ணுங்க. இந்த 3 ஸ்டெப்பு, 4த் ஸ்டெப்பு தான் கண்ண மூடிக்கிட்டு பண்ணணும். ஃபர்ஸ்ட்டு 2 ஸ்டெப்பு வந்து கண்ண தொறந்துகிட்டு தான் பண்ணலாம். சரிங்களா? எல்லாரும் ரிலாக்ஸா எழுந்து நின்னுக்கோங்க. நான் அந்த மியூசிக் போடுறேன். என்னுடைய இது கேக்குதாம்மா? ஓ! இல்ல. தெளிவா நான் கேக்குதுங்க ஐயா. இது தெளிவா கே கேக்குதுங்க. கேக்குதா? ஷேர் ஸ்க்ரீன் நான் பண்ணலையேன்னு பார்த்தேன். நான் போட்ட கேக்குதுங்க மியூசிக் ஐயா. கேக்குதுங்களா உங்களுக்கு? மியூசிக் கேட்கலங்க ஐயா. ஓ! இல்ல மியூசிக் போடுறேன். நான் ஷேர் ஸ்க்ரீன் போடுறேன். அப்பதான் வரும். அப்படியே இரு. இப்போ நான் ஆன் பண்றேன். அந்த மியூசிக் கேக்குதான்னு சொல்லுமா? கேக்குதுங்க ஐயா. கேக்குது. ஒரு ஒரு மணி உடுக்க அடிக்கிற மாரி கேக்குதா? ஆமாங்க ஐயா. கேக்குதுங்க ஆ ஐயா. சரி. இந்த சவுண்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான சவுண்டுமா. இந்த கண்ண மூடிக்கிட்டோ, இல்ல கண்ண தொறந்து இந்த சவுண்ட் மட்டும் நீங்க காதுல வாங்கிட்டு, ஃபர்ஸ்ட்டு செயற்கையா பண்ணுங்க. 1 நிமிஷம் செயற்கையா அப்படி இப்படி ஷேக் பண்ணுங்க. அதுக்கப்புறம் உடம்பே ஷேக் ஆகும். நீங்களே பார்ப்பீங்க. ஆச்சரியமா இருக்கட்டும். நீங்க விழிப்புணர்வா உங்க உடலையே பாருங்க. உடல் அப்படியே தானா ஆடுறது நல்லாவே தெரியும். அது ஆனந்தமா அந்த ஷேக்கிங் பண்ணுங்க. நான் ஒரு 5 மினிட்ஸ் இத ஓட விட்டு, அப்புறம் அத ஸ்டாப் பண்ண சொல்வேன். அதுக்கப்புறம் நம்ப அடுத்த ஸ்டெப்பு போலாம். சரிங்களா? ஐயா நல்ல அந்த ஆடும்போது உடல ஃப்ரீயா தரையில துணி பெட்ஷீட் மேல இருக்கணுமா எப்படிங்க ஐயா? இல்ல அந்த தர ஃப்ரீயா இருக்கலாம். தர ஃப்ரீயா இருக்கலாம் ஆடம்போது. உட்காரும்போது, தியானம் பண்ணும்போது தான் கீழ கம்பல்சரியா ஏதோ ஒண்ணு போட்டுக்கணும். ஆ பெட்ஷீட் கம்பல்சரியா 2 மடிப்புல ஒண்ணு போடணும். 2 மடிப்புல. நம்ப குண்டலினி சக்தி வந்து இல்லன்னா பூமி உயிர் சக்தி உறிஞ்சிடும். அதனால தான் அந்த நாள்ல மான் தோல், புலித்தோல்லாம் போட்டு உட்காந்தாங்க மகான்கள்லாம். ஈஸியா அது நம்ம ட்ரெயின் ஆயிடுவோம். அதனால அது அப்போ உட்காரும்போது, இப்போ வந்து வெறும் தரையில ஆடுங்க. ஒண்ணும் தப்பு ஒண்ணும் இல்ல. சரிங்களா? நான் எல்லாரையுமே ஓகேங்க ஐயா. பார்க்கணும். எந்தோ மினிமைஸ் பண்ணிடுங்க. எல்லாருமே ஃபுல் இது வரும் இல்லையா? அதிலேயே வந்து வியூலயே வந்து இந்த வியூ வரும். கேலரி வியூ. நான் கேலரி வியூக்கு மாத்துறேன். எல்லாருமே அப்பதான் எனக்கு தெரியும். எல்லாருமே பண்ணுங்கம்மா இதுல. இந்த சமயத்துல இன்னொன்னு சொல்றேன் பாருங்க சீக்ரெட்டு. இது வந்து மிஸ்டேக் கிடையாது. வேதாத்ரி மகரிஷி இங்க இருப்பாரு. ஓஷோ இருப்பாரு. மகான்கள் ரமணர் இருப்பாரு. வள்ளலார் இருப்பாரு. எல்லா மகான்களும் இருப்பாங்க. ஏன் இருப்பாங்க சொல்லுங்க பார்ப்போம்? அவங்க ஐயா ஸ்பிரிச்சுவல் நம்ம பாதையில இருக்கோம். அந்த தியான பாதையில ஆனந்த நிலைக்கு ஆமா. அந்த தியான ஆனந்த நிலைக்கு நிலைய நோக்கி போறதுனால அவங்க ஆனந்த நிலைக்கு போறவங்கள கண்டா அவங்களுக்கு புடிக்கும். நீங்க கூட போறீங்க. உங்களுக்கு அம்மன் சாமி புடிக்கும்னா, அம்மன் சாமி கோயில் இருந்தா என்ன பண்றீங்க? அப்படி ஆடுவாங்க. இல்ல ஆடுறது ஒண்ணு இருக்கட்டும். அப்படியே சாமி கும்பிடுவோம் நம்ப. ஐயோ! சாமி இப்பதான் நல்லா ஒருத்தர் மணி அடிக்கிறாரு. தெருவுல நடந்து போயிட்டே இருக்கீங்க. தீர்வாத்தன காமிக்கிற உடனே நின்னு கும்பிட்டு போவோம் இல்லையா? அது மாரி மகான்கள் இது மாரி ஓசை கேட்குது. எல்லாரும் சேர்ந்து தியானம் பண்றது தெரிஞ்சா, அங்க வந்து வந்துருவாங்க. அவங்க நம்மள ஆசீர்வாதம் பண்றதுக்கு, அங்க பிளெஸ்ஸிங் பண்றதுக்கு வந்துருவாங்க. அந்த என்லைட்மென்ட் மாஸ்டர் எல்லாமே வருவாங்க. சித்தர்கள் எல்லாருமே வருவாங்க. நாங்க அதுக்கு ஒரு செரிமனியே வச்சிருக்கோம். ஸ்டார்ட்டிங்ல எல்லாரையும் அழைப்போம். அமானுஷ்யமா வருவாங்க. அத ஃபீல் பண்ணலாம். நீங்க வேதாத்ரி மகரிஷிய ஃபீல் பண்ணலாம். ஏன்னா, அவருடைய பாதைய நீங்க கடைப்பிடிக்கிறீங்கன்னா, அவருக்கு சந்தோஷமா இருக்கும். ஒரு அப்பா, அம்மாவுக்கு அவங்கள பத்தி நினைக்கும்போது அவங்களுக்கு மகிழ்ச்சியா இருக்கும் இல்லையா? உடல விட்டு கரெக்ட். போனாலும் நம்மள சுத்தியே தான் நம்ம குருமார்கள் இருப்பாங்க. இந்த தீக்ஷா மாலைக்கு என்ன அர்த்தம்னு ஓஷோ சொல்றாருன்னா, இந்த மாலை இருக்கிற வரைக்கும் உன் கூட நான் இருப்பேன் அப்படின்னு சொல்றது தான் இதுக்கு அர்த்தம். ஒரு குருவ ஏத்துக்கிட்டோம்னா, அந்த குரு நம்ம கூடவே இருப்பாரு. பிளெஸ்ஸிங் பண்ணிட்டே இருப்பாரு. எல்லா நிலையிலயும். அதுக்கு தான் நானு வீடியோவ ஆன் பண்ண சொன்னேன். ஓகேவா? நான் இப்ப ஆன் பண்றேன். எல்லாரும் நல்லா செய்யுங்க. மனம் விட்டு ஷேக்கிங் பண்ணுங்க.
அறியாதவங்க, நல்லா யங்கா இருக்கிறவங்க நல்லா ஆக்டிவா பண்ணுங்க. நல்லா வயசாயிட்டவங்க ஸ்லோவா பண்ணுங்க. வேற ஒண்ணும் அவசரம் வேண்டாம். ஸ்லோவா பாடிய அப்படியே ஷேக் பண்ணுங்க. முட்டி வலி, இடுப்பு வலி இருந்தா கூட பரவால்ல. எல்லாமே இதுல கொஞ்சம் சரியாகும். ஓகே. வெரி குட். நல்லா பண்றீங்க. பண்ணிக்கிட்டே இருங்க, பண்ணிக்கிட்டே இருங்க. பாடி ஷேக் பண்ணிக்கிட்டே இருங்க. கழுத்து கூட அப்படியே ஷேக் ஆகட்டும். உள்ளங்கால்ல இருந்து உச்சந்தலை வரைக்கும் கொஞ்சம் கால் மாற்றி மாற்றி கூட வச்சுக்கலாம். கால் எடுத்து வச்சுக்கலாம். வெரி குட். நல்லா பண்றீங்க. பண்ணிக்கிட்டே இருங்க, பண்ணிக்கிட்டே இருங்க. ஷேக்கிங் ஷேக்கிங். உடம்புல இருக்கிற மசில்ஸ் எல்லாம் ஷேக் ஆகணும். இப்போ பாருங்க, தானா உடம்பு ஷேக் ஆகுது. உடம்பு ஃப்ரீயா விட்டுருங்க. உங்க உடம்பு ஃப்ரீயா நல்லா ஷேக்கிங் ஆகட்டும். ஃப்ரீயா ஷேக் பண்ணட்டும். அந்த குண்டலினி சக்தி ரைஸ் ஆகிறதுக்கு அதான் காரணம். அது ஒரு ஐடென்டிஃபிகேஷன் பண்ணலாம். உடம்பு தானே ஆட சொல்லும். பாடியை ஃப்ரீயாக விடுங்க. யாரோ ஏதோ நினைப்பாங்க அப்படி கூச்சப்படாதீங்க. நல்லா ஃப்ரீயாக ஷேக் பண்ணுங்க. கையை நல்லா கீழே தொங்க விடுங்க. நல்லா ஃப்ரீயாக தொங்க விடுங்க. கையை கீழே நல்லா தொங்க விடுங்க. கீழே லூஸாக விடுங்க. காலை எடுத்து எடுத்து இப்படி வைங்க. கொஞ்சம் மாற்றி மாற்றி வைக்கலாம். ஷோல்டர், நெக்கு, ஹெட்டு எல்லாமே ஷேக் பண்ணுங்க. சில பேர் கால் வலிக்கும். கொஞ்சம் கால் மாற்றி மாற்றி வைங்க. கால் மாற்றி மாற்றி வைங்க. ஆனால் தை மசில்ஸ், காஃப் மசில்ஸ், அப்டமன் மசில்ஸ், செஸ்ட், நெக்கு, ஆர்ம் எல்லாமே ஷேக் ஆகும். வெரி குட், வெரி குட். நல்லா பண்றீங்க. பண்ணுங்க. இன்னொரு 3 minutes.
நல்லா பண்ணீங்கன்னா ஷேக்கிங் பாடி ஸ்வெட்டிங் ஆகிற ஸ்டேஜ் போகும். ஏன்னா பாடியில் இருக்கிற செல்ஸ்லாம் ஆக்டிவேஷன் ஆகும். அப்போ குண்டலினி சக்தி தானா ரைஸ் ஆகும். கொஞ்சம் குனிஞ்சு கூட ஷேக் பண்ணலாம். தலையை குனிஞ்சு கூட பண்ணுங்க. அப்படியே இருங்க. அடுத்த மியூசிக் வரும். அந்த மியூசிக்கு அப்படியே கொஞ்சம் அப்படியே சாஞ்சாடலாம். இந்த மியூசிக்கு அப்படியே அந்த மியூசிக் அருமையான ஒரு மெல்லிசை வரும். அப்படியே உடம்ப அப்படியே சும்மா ஆடுங்க. அப்படியே ஒரு காற்றுல மரம் அசைஞ்சாடுற மாதிரி ஸ்லோவாக அப்படி பாடி ஷேக் பண்ணுங்க. இந்த மியூசிக் கேட்டுக்கிட்டே நான் போடுறேன். இது ஒரு ஆனந்த நடனமா இருக்கட்டும். யூகோ இல்லாம மனம் விட்டு நடனம் டான்ஸ் பண்ணுங்க.
இப்போ அமைதியாக உட்காருங்க. நான் சொன்ன மாதிரி வெறும் தரையில் உட்காராதீங்க. பெட்ஷீட் 2ஆக மடித்து போட்டு உங்களுக்கு சுகாசனமோ வஜ்ராசனமோ உங்களுக்கு எந்த ஆசனம் பிடிக்குதோ அந்த ஆசனத்தில் உட்காருங்க. முதுகெலும்பு ஸ்ட்ரெயிட்டாக இருக்கட்டும், ஸ்பைனல் கார்டு ஸ்ட்ரெயிட்டாக இருக்கட்டும். கையில் சின் முத்ரா வச்சுக்கோங்க. இந்த தியான் முத்ரா மடியில் வச்சுக்கோங்க. உங்கள் மடியில் வச்சுக்கோங்க. முதுகு நேராக இருக்கட்டும். நான் சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷனை அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. ரொம்ப ஈஸி தான். தியானத்தில் இது வரைக்கும் பண்ணதெல்லாம் டெக்னிக். நம்ம குண்டலினி சக்தியை அவேக்னிங் பண்ணுறதுக்கு, அதை ரைஸ் பண்ணுறதுக்கு ஏற்ற எனர்ஜியை அதுக்கு கொடுத்துருக்குறோம். இப்போ அது வேலை செய்யறதுக்கு டைம் கொடுக்கணும். இப்போ வேகமாக நம்ம ஷேக்கிங் பண்ணோம், டான்ஸ் பண்ணோம், மூச்சு வாங்குது. ஃபஸ்ட்டு ஃபிசிக்கல் அவேர்னஸ். 3 ஸ்டெப்பு தான் நம்ம தியானத்தில் உள்ளே போகிறதுக்கு. பாடி அவேர்னஸ், அதுக்கப்புறம் மூச்சு மேலே, அதுக்கப்புறம் மனசு, அதுக்கப்புறம் மனம் கடந்த ஏகாந்த நிலை. ஃபஸ்ட்டு ஃபிசிக்கல் பாடியில் அவேர்னஸ் பண்ணுங்கள். நம்ம உடல் ஃபுல்லாக ஒரு கவனம் கொடுங்க, விழிப்புணர்வாக. பாருங்கள், வேகமாக மூச்சு வாங்குது, கொஞ்சம் ஸ்வெட் ஆகிற மாதிரி இருக்குது. சாட்சி பாவம், விட்னஸிங் சொல்கிறாரு ஓஷோ. சாட்சி பாவம். நான் அமர்ந்திருக்கிறேன், என்னை சுற்றி அட்மாஸ்பியர், இந்த வெட்டவெளி இருக்குது, மேலே ஃபேன் ஓடுது. சில பேர் வீட்டில் வந்து ஏசி ஓடலாம். ஏதோ ஒன்று, ஏதோ ஒரு சவுண்டு கேட்கும். ரோட்டில் எதனா வண்டி போகிற சவுண்டு. எல்லாத்தையும் கவனிங்க. இது எல்லாத்தையும் நான் கவனித்து நடுநிலையாக நான் இருக்கிறேன், நான் இருக்கிறேன், நான் இருக்கிறேன், நான் இருக்கிறேன். விட்னஸ், சாட்சி பாவம். இந்த சாட்சி பாவம் தான் அவுட் ஆஃப் பாடி எக்ஸ்பீரியன்ஸுக்கு கொண்டு போகும். நான் உடல் அல்ல அப்படின்ற உணர்வுக்கு கொண்டு போகும். இது வெரி வெரி இம்பார்ட்டண்ட். கவனிங்க ஒரு 2-3 நிமிஷம். நம்மளை சுற்றி நடக்கிற எல்லா நிகழ்வும் சாட்சியாக பாருங்கள். சில பேர் வீட்டில் யாருன்னா பக்கத்தில் ரூமில் டிவி பார்க்கலாம். சில பேர் சமையல் செய்கிற சவுண்டு கேட்கலாம். சில பேர் ஏதோ குழந்தைங்க விளையாடுற சவுண்டு கேட்கலாம். ஏதோ ஒன்று நம்ம சுற்றி கேட்டுக்கிட்டே இருக்கும், நடந்துக்கிட்டே இருக்கும். எல்லாத்துக்கும் சாட்சியாக இருங்க. எதுவுமே இல்லைன்னா கூட இந்த ஃபேன் ஓடுற சவுண்டு கேட்கும், நம்ம மேலே அந்த காற்று படும். இவ்வளோ நேரம் ஆக்டிவாக பண்ணதுனால அந்த காற்று சில்லுன்னு படுறது பாருங்கள், எவ்வளோ சுகமாக இருக்குது. அது எல்லாத்தையும் சாட்சியாக கவனிங்க. நம்ம மேலே எல்லா மகான்களும் நம்மளை ஆசீர்வாதம் பண்ணுறாங்க. நம்மள மேலே ஷவர் ஆகுது இந்த பிரபஞ்ச சக்தி. நமக்கு உள்ளுக்குள்ள இருந்தும் அந்த குண்டலினி சக்தி ஸ்பைனல் கார்டு வழியாக ரைஸ் ஆகிட்டு நம்ம உச்சந்தலையை போகிறத கவனிங்க. இப்போ உடல் சாந்தமாக இருக்குது, உடல் அமைதியாக இருக்குது. இப்போ அடுத்தது நம்ம உடலில் என்ன நடக்குது? மூச்சு உள்ளே போயிட்டு வருது. மூச்சை கவனிங்க. மூச்சு தானாக போயிட்டு வருது. நீங்கள் எப்போ ஆகிலும் யோசிச்சிருக்கீங்களா? நம்ம தூங்கும்போது நம்ம மூச்சு யார் கண்ட்ரோலில் இருக்குது? நம்ம தூங்கும்போது மூச்சை யார் இழுத்து விடுறா? தூங்கி எந்திரிச்சா நான் நல்லா தூங்கினேன்னு சொல்கிறீங்க. தூங்கும்போது யார் இதை கவனிச்சா? அதுதான் ஆத்மா, அதுதான் நான். இந்த நான் என்ற ஆத்மா எந்த நேரம் விழிப்பு நிலையில தான் இருக்கு. ஆனால் அது விழிப்பு நிலை இருக்குதுன்ற உணர்வு நமக்கு இல்லை. நம்மளுக்கு எல்லாம் பாடி மேலே தான் அவேர்னஸ் இருக்கு. படிப்படியாக அந்த ஆத்ம உணர்வு அடையிறது தான் முதல் சட்டோரி. இந்த மூச்சை கவனிங்க. மூச்சு உள்ளே போகுது, வருது. அதுவாக போட்டோம் வரட்டும், நீங்கள் எதுவும் செயற்கையாக செய்ய வேண்டாம்.
அது 24 மணி நேரமும் அது வேலையை அது செய்யுது. அதை கவனிக்கிறவர் நாம். நான் உடல் அல்ல, நான் மூச்சும் அல்ல. நான் யார்? நான் தான் சாட்சி. அந்த சாட்சியா மூச்சை கவனிங்க. உள்ள போது வெளியில வருது, உள்ள போது வெளியில வருது. அப்படியே ஒரு நிமிஷம் கவனிங்க. இப்போ மூச்சும் சாந்தமாயிடுச்சு, உடல் சாந்தமா இருக்கு, மூச்சும் சாந்தமா இருக்கு. இதுக்கு அடுத்தது இந்த ஆத்மாவை உணர்தல், அந்த துரியத்தை உணர்தல். நம்ம சக்ரார் சக்ரா ஃபங்க்ஷன், குண்டலினி சக்தி அங்கே தான் வந்து இருக்கு. அதை நம்ம உணர்ற தருணம் இதுதான். இப்போ யாரெல்லாம் உட்கார முடியுமோ இன்னும் ஒரு 5 to 10 மினிட்ஸு உட்காரலாம். இல்லை சில பேருக்கு இடுப்பு வலி மூட்டு வலி இருக்குதுன்றவங்க அப்படியே படுங்க, தரையில் படுங்க, தவறு ஒன்றும் இல்லை. ஆனால் தரையில் படுக்கும்போதும் அந்த பெட்ஷீட்டை ஃபுல்லாக விரித்து படுங்க, வெறும் தரையில் படுக்காதீங்க. ஆனால் நம்ம தூங்குற பெட்டில் படுக்கக்கூடாது, வெறும் தரையில் பாய் மேலேயோ தரை மேலேயோ படுத்துக்கோங்க. அடுத்தது ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் நம்ம அந்த ஏகாந்த ஆனந்த நிலையில் இருக்கலாம். நம்ம உட்கார முடியும், என்னால் ஒரு 5 to 10 மினிட்ஸு இதே சுகாசனத்தில் உட்கார முடியும் அப்படின்னு இருக்கிறவங்க உட்காரலாம், தப்பில்லை. சில பேருக்கு முடியாது, லேடிஸ்லாம் முட்டி வலி இடுப்பு வலி இருக்கும். அது மாதிரி இருக்கிறவங்க கீழே ஃப்ளாட்டாக படுத்துருங்க. தலைக்கு பெரிய தலைக்காணி வேண்டாம், ஒரு சின்ன பெட்ஷீட் மாதிரி சின்னதாக வச்சுக்கிட்டா போகிறோம். அப்படி ஃப்ளாட்டாக படுங்க. பாருங்க, உட்கார்ந்திருந்தாலும் படுத்திருந்தாலும் கண்ணை மூடிக்கிட்டு, கண்ணை இனிமேல் இப்போ திறக்கவே கூடாது. கண்ணை மூடிக்கிட்டு என்ன தெரியுதோ அதை பாருங்க. கருப்பாக தான் தெரியும், எல்லாருக்கும் அந்த ஸ்க்ரீன் கருப்பாக தான் தெரியும். அந்த கருப்பாக தெரியறத பார்த்துக்கிட்டே இருங்க. அது அப்படியே கருவிழி மேலே போய் இந்த உள்ளாகாயத்தை இன்னர் ஸ்பேஸை பார்க்கும். இந்த இன்னர் ஸ்பேஸில் தான் எம்டினஸ், புத்தர் சொன்ன நிர்வாணா, இதை ஓஷோ இன்னர் ஸ்கை அப்படின்னு சொல்கிறாரு. இந்த உள்ளாகாயம், இந்த உள்ளாகாயத்தான் ஆத்மா அரூபமாக இருக்குது. அது எப்படி இருக்குன்னா, ஒரு டம்ளரில் தண்ணி இருக்கிற மாதிரி, ஒரு பாத்திரத்தில் பண்டம் இருக்கிற மாதிரி, இது உடல் என்னும் பாத்திரத்தில் ஒரு பண்டமாக அந்த அரூபமாக இருக்குது ஆத்மா. அதை உணரதான் முடியும். நம்ம உணர ட்ரை பண்ணுவோம். இந்த உள்ளாகாயத்தை பார்த்துக்கிட்டே இருங்க, பார்த்துக்கிட்டே இருங்க. இந்த உள்ளாகாயத்தை பார்த்துக்கிட்டே அந்த ஏகாந்த நிலை, அந்த குண்டலினி சக்தி ரைஸ் ஆகிட்டு சகஸ்ராரில் இருக்கும். அது சில பேர்ட்டு வைப்ரேஷனை கூட ஃபீல் பண்ணலாம். அதை அங்கே இழுத்து கொண்டு வரக்கூடிய சக்தி இந்த உள்ளாகாயத்தை பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா இருக்கு. ஓஷோ ஒரு இடத்துல சொல்றார், இந்த 3வது கண் இருக்கிற இந்த உள்ளாகாயத்தில் அந்த 3வது கண்ணுக்கு உணவே அவேர்னஸ் தான், விழிப்புணர்வு தான் அதுக்கு உணவே. அதனுடைய உணவு அதுக்கு மேலே நம்ம விழிப்புணர்வாக இருந்தால் அது ஆக்டிவேஷன் ஆகிடும்ன்றாங்க. ஆனால் ஒரு புள்ளியில் பார்க்காதீங்க, அப்படி ரிலாக்ஸாக ஃபுல் ஆகாயத்தை பார்த்துக்கிட்டு ரிலாக்ஸாக இருங்க, அது தானாக நடக்கும். அதுக்கு உதாரணம் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்மளுடைய வேலை ஜன்னலை திறந்து வச்சுட்டு உட்கார்றது. சூரிய கதிர் தானாக வரும், அது ஜன்னலை திறந்துட்டு வா வான்னு கூப்பிடணும்னு அவசியம் கிடையாது. தென்றல் தானாக வரும்,
நாம் செய்ய வேண்டியதெல்லாம் ஜன்னலை திறந்து வைக்கிறது தான். அது மாதிரி தான் இந்த உள்ளாகாயத்தில் நம்ம விழிப்புணர்வோடு இருக்கும். மீதிலாம் தானாக நடக்கும். இந்த உள்ளாகாயத்தை பார்த்துக்கிட்டு அப்படியே தியானத்தில் இருங்க. இந்த உள்ளாகாயத்தை பார்த்துக்கிட்டு அப்படியே தியானத்தில் இருங்க. நான் திருப்பி கண்ணை திறங்க எழுந்துருங்கன்ற வரைக்கும் நீங்கள் அப்படியே இந்த உள்ளாகாயத்தை பார்த்துட்டு ரிலாக்ஸாக ஆனந்தமாக இருங்க. சப்போஸ் படுத்திருக்கிறவங்க அப்படியே தூக்கம் வந்தாலும் தூங்குங்க. இது ஒரு தெய்வீக தூக்கமாக இருக்கும். உட்காந்துருக்கிறவங்க அப்படியே ஏகாந்தமாக உட்காந்துருங்க. இந்த உள்ளாகாயத்தை பார்த்துக்கிட்டே அப்படியே தியானத்தில் இருங்க. ஹரி ஓம் தத் சத்.
ஆழ்ந்த 2-3 மூச்சு எடுத்து விடுங்க. அவசரப்பட வேண்டாம். ஆழ்ந்த 2-3 மூச்சு எடுத்துக்கிட்டு பொறுமையாக கண்ணை தரங்க. அதுக்கு முன்னாடி கையை நல்லா ரஃப் பண்ணி இது மாதிரி நல்லா கையை சூடு பறக்க தேய்ச்சி முகத்துக்கு மேலாம் வச்சுக்கோங்க. உருவத்துக்கு மேலே, கண்ணுக்கு மேலே. நம்ம முகத்தை நம்மளே தடவி கொடுக்கலாம், குழந்தைய தடவி கொடுக்குற மாதிரி. பொறுமையாக கண்ணை துறங்க. தியானத்திலேருந்து வெளியில் வரும்போது அவசரப்பட்டு வரக்கூடாது. அந்த தியானத்தில் இருந்த அமைதி நமக்கு உள்ளவே இருக்கணும், ஆழ் மனசில் பதிஞ்சிருக்கும். நம்ம அது 24 மணி நேரமும் நம்ம அது ஆனந்தமாக இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணோம். ஒரு 2 நிமிஷம் இந்த ராகத்தை கேட்டு கொஞ்ச நேரம் அப்படியே சாஞ்சாடுங்க. அது ஜேசுதாஸ் அருமையான ராகத்தில் பாடியிருப்பார். இதை கொஞ்சம் கேளுங்க அப்படியே. அருணபாசுரம் பூதநாயகம் ஹரிஹராத்மஜம் தேவமாஸ்ரயே சரணமையப்பா சுவாமி சரணமையப்பா சரணமையப்பா சுவாமி சரணமையப்பா பிரணய சத்யகம் பிராணநாயகம் பிரணத கல்பகம் சுப்ரபாஞ்சிதம் பிரணவ மந்திரம் கீர்த்தன பிரியம் ஹரிஹராத்மஜம் தேவமாஸ்ரயே சரணமையப்பா சுவாமி சரணமையப்பா சரணமையப்பா சுவாமி சரணமையப்பா துரக வாகனம். ஓகே, இது ஒரு நல்ல மியூசிக். இது மாதிரி ஆஃப்டர் மெடிடேஷன் நல்ல மியூசிக்காக நீங்கள் கேட்கலாம். இதோட நம்ம செஷன் இதோட முடிக்கிறோம். உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்க. சொல்லுங்கய்யா. மகிழ்ச்சி நண்பர்களே. இப்போ ஐயா உங்களை நம்ம வாழ்த்த கடமைப்பட்டிருக்கிறோம். வாழ்த்திட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய அனுபவங்கள் கூடவே உங்களுடைய கேள்விகள் ஏதாவது இருந்தா கூட ஐயா கேட்டுக்கலாம். இதே தியான நிலையில் இருங்க. ஐயா பேர் சொல்ற நம்ம வாழ்த்து. வாழ்க வளமுடன். ஆன்மீக ஆசிரியர் ஆனந்த மோகன் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். ஆனந்த மோகன் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். ஆனந்த மோகன் ஐயா அவர்களும் அவர்களுடைய அன்பு குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் அருட்பேராற்றல் கருணையினால் நலம், நீல் ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். ஐயா, இது எங்களோட ஜூம்ல முதல் முறையாக ஓஷோவோட தியானத்தை நம்ம பண்ணியிருக்கிறோம். ஓஷோ பத்தின ஸ்பீச் இன்னும் குரு அண்ணா இன்னும் கொஞ்சம் பேர் கூட கொடுத்துருக்குறாங்க. பட் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ஓஷோவோட மெடிடேஷனை நாங்கள் நேரடியாக மையங்கள்ல பண்ணியிருக்கிறோம். பட் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இப்போ ஜூம்ல நாங்கள் வந்து பண்றோம். ரொம்ப ஒரு நல்ல அருமையான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. இன்னும் இது நேரடியாக உங்களோட எல்லாம் இருந்து பண்றப்போ இன்னும் ஒரு அபரிமிதமான ஒரு ஆனந்த நிலையை உணர முடியும். டைமுமே நீங்க நேரடியா நடத்துறப்ப இது 1 hour இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமா, எங்களுக்கு சொல்றப்ப அந்த 1 hour போட்டுதான் பண்ணாங்க எல்லா மெடிடேஷனும். ரொம்ப ஒரு இனிமையான ஆனந்தமான அனுபவத்தை எல்லாம் அது கொடுத்தது. நாம மன்றங்களே அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் நடத்துறோம். பற்றை வகுப்புகள்ல அதெல்லாம் நடத்துறோம். இருந்தாலும் ஆன்லைன்ல நீங்க இந்த அளவுக்கு இதை கொடுத்தது வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம்.
இதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து எங்க மக்கள் எல்லாம் வீட்டுல இருந்து அப்படியே டான்ஸ் ஆட வச்சிருக்கிறோம். ரொம்ப ரொம்ப ஒரு மகிழ்ச்சியா இருந்தது. எல்லாருக்குமே சந்தோஷமா இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். உண்மையாலுமே ரொம்ப வருஷமா வந்து டான்ஸ் ஆடலாம்னு நினைச்சவங்க எல்லாம் இப்ப எல்லாம் கதவெல்லாம் சாத்தி டான்ஸ் ஆடி இருப்பீங்கன்னு நம்புறேன் நானு. இதெல்லாம் ஒரு பெரிய வாய்ப்பு இல்லையா? மிகப்பெரிய வாய்ப்பு. அந்த ஈகோ உடையாம டான்ஸ் வந்து ஆட முடியாது. நிறைய பேர் ஆடி இருக்க மாட்டோம். ஆடலாம்னு நினைப்போம். பட் ஈகோ உடையணும். அதெல்லாம் ஒரு பெரிய பெரிய விஷயம். அவங்க சொல்றது அது ஐயா இன்னும் வரக்கூடிய காலங்கள்ல ஐயா மூலமா மாதத்திற்கு ஒரு சிந்தனை நம்ம வந்து நிச்சயமா கேட்போம். ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு அனுபவம் இன்னைக்கு நமக்கு கிடைச்சிருக்கு. குறிப்பா அந்த உள் ஆகாயம் அப்படிங்கிறது ஒரு அற்புதமான விஷயமா தெரிஞ்சுது. நாங்க உடலுக்குள்ள முழுக்க அந்த ஸ்பேஸை ஃபீல் பண்ணுவோம். அப்புறம் உடல் கடந்து அந்த ஸ்பேஸை ஃபீல் பண்ணுவோம். அப்படி ஒரு பழக்கம் எங்களோடது இருக்கு. உள்ளேயும் வெளியும் அந்த ஸ்பேஸ் தான் இருக்கு அப்படின்னு சொல்லி அதை ஃபீல் பண்ணுவோம். பட் இந்த இடம் ஃபுல்லா கவனிக்கிறது அப்படிங்கிறது எனக்கு இது ஃபர்ஸ்ட் டைம். ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நல்லாவே இருந்தது. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. அந்த சக்தி தலையெல்லாம் ஏறி இருக்கிறது கொஞ்சம் பாரமா இருக்கிற மாதிரி எல்லாம் தெரியுது. ரொம்ப இப்போ முடிச்சிட்டோம் ஒரு சின்ன டான்ஸ் பண்ணுங்கய்யா. அதுக்கு தான் வந்து டான்ஸ் பண்ண சொல்றாங்க. சில பேர் நம்ம ஆர்வ கோளாறுல ரொம்ப அந்த உள்ளாகாயத்தை உன்னிப்பா கவனிச்சோம்னா அங்க ரொம்ப எனர்ஜி திரண்டுடும். எனர்ஜி ஹை ஆயிருக்கு. ஆமா. அதை வந்து எப்படி ஸ்ப்ரெட் பண்றதுன்னு தெரியாது. நேரடியா இருந்தா சில விஷயங்கள் ஆசீர்வாதம் பண்ணி பண்ணலாம். சிலதை தட்டி கொடுத்து பண்ணலாம். அது நம்ம இப்போ வந்து சாந்தி யோகம் இருக்கிறதுனால இது எங்களுக்கு வந்து நாங்க அப்படி பண்ணிக்கிறோம். அது பண்றப்போ இது நியூட்ரலைஸ் ஆயிரும். ஆமா 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 சிறப்பு சிறப்பு. எனக்கு ஒரே ஒரு டவுட் மட்டும். மற்ற சொல்லுங்க ஐயா. நண்பர்கள் நீங்க கேள்விகள் கேட்கலாம் ஐயா கிட்ட. சொல்லுங்க ஐயா. இப்போ இந்த மெடிடேஷனை இப்ப நாங்க கத்துக்கிட்ட இடத்துல வந்து 1 ஹவருக்கு இருக்கிற மெடிடேஷன் 1 ஹவர் தான் பண்ணணும். நீங்க ஆமா ஆமா ஐயா. மாத்தி மாத்தி பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க. அது எப்படி அப்படி பண்ணலாங்களா? உண்மைதாங்க ஐயா. சில விஷயங்கள்லாம் இருக்கு. நம்ம இதுவே நீங்க வந்து 1 ஹவர் கொடுத்தீங்க, நம்ம 1.5 ஹவர் எடுத்துக்கலாமா என்ன டைம் தெரியல. ஸ்பீச்சும் ரொம்ப நேரம் பேசிட்டோம். அதனால இனிஷியலா எல்லாமே 5 மினிட்ஸ் தான் ஒரு ட்ரையல் மாதிரி தாங்க ஐயா. இது ட்ரையல் மாதிரி தான். இது ஃபுல் ஃப்ளெட்ஜ்னா ஒவ்வொரு ஸ்டெப்பும் 15 மினிட்ஸ் பண்ணணும். அதுக்கேற்ற நம்ம உடல் மனம் இருக்கணும். இப்போ ஒரு சில பேர் 80 வயசு 75 வயசுலாம் இருக்காங்க. அவ்வளோ நேரம் ஷேக் பண்ணுவாங்களான்னு தெரியாது. ஓஷோ நிறைய தியான முறை கொடுத்துருக்காரு. யாருக்கு எது சரிப்பட்டு வருமோ அது. சில பேருக்கு வயசானவங்களோட விபாசனா தான். சில பேருக்கு பிரம்மணா தியானம் ஹம்மிங் பண்றது தான். அது அவங்களுக்கு ஏற்ற மாதிரி சரிப்பட்டு வரும். சில பேர் யங்கஸ்டா 25-30 வயசுக்கு நான் ஆக்டிவா இருக்கு, எமோஷனா இருக்கலாம். அவங்களுக்கு டைனமிக் மெடிடேஷன் பண்ணலாம். அது ரொம்ப இன்னும் பவர்ஃபுல்லா இருக்கும். இது வந்து ஒரு ட்ரையல் தாங்க ஐயா. ஒரு 5 நிமிஷம் ஒரு ட்ரையல் டச் பண்ணியிருக்கோம். இது உண்மையிலேயே வந்து 48 மினிட்ஸ் தான். எல்லா மெடிடேஷனுமே ஓஷோ அமைச்சதுலாம் 48 மினிட்ஸ். அது ஒரு கணக்கு இருக்கு. 48 நிமிஷம் ஒருத்தரால தியான நிலையில ஒவ்வொரு நிலையில இருந்துட்டாங்கன்னா அன்னைக்கே ஒரு என்லைட்மெண்ட் ஆயிடுவாங்கலாம் சொல்றாங்க. அது லட்சத்துல ஒருத்தருக்கு நடக்கும். அது மாதிரி ஒரு டைமிங் தான் அந்த 48 மினிட்ஸ்ன்றது. ஆனா எல்லாராலையும் முடியாது. ஆனா எல்லாரும் ட்ரை பண்ணலாம். தப்பு ஒன்றும் இல்லை. இந்த அடிப்படையில தான் ஸ்கூல்ல கூட கிளாஸ் வந்து 45 மினிட்ஸ் வச்சிருக்காங்க. ஒரு ஆளால ஒரு மனுஷனால ஒரு 45 நிமிஷம் தான் கான்சென்ட்ரேட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் மைண்ட் டைவர்ட் ஆகிட்டே இருக்கும். அவங்க வேவிங்கா போய்கிட்டே இருக்கும். அதுக்கு மேலேயும் பேசிக்கிட்டே இருந்தாலும் தியானம் பண்ணாலும் அது நம்ம பண்ணலாம், எல்லாராலையும் முடியாது. அதுக்காக தான் அந்த டைம்லாம் வச்சிருக்காங்க. மகிழ்ச்சிங்கய்யா. ரொம்ப நன்றி. ரொம்ப மகிழ்ச்சி. உங்களோட சிந்தனையை எங்களுக்கு மாதத்துக்கு ஒரு முறை நிச்சயமா கொடுங்க. அந்த ஆன்மீக ஞானம் எல்லாருக்கும் போட்டு இன்னைக்கு உரையும் ரொம்ப நல்லா இருக்கு. ஹெல்த்னா என்ன, வெல்த்னா என்ன, ஒரு ஹாப்பினஸ் எப்படி வருங்கிறதையும் நீங்க ரொம்ப அழகா தெளிவா சொன்னீங்கய்யா. ரொம்ப ரொம்ப நன்றி. நண்பர்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தா அல்லது உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது ஷேர் பண்ண விரும்புனீங்கன்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணி பண்ணலாம். நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை காலையில 9 மணிக்கு மாணவர்களுக்கான சிறுவர்களுக்கான யோக பயிற்சியும் 10:30 மணிக்கு பெரிய மாணவர்களுக்கான யோக பயிற்சி இருக்கும். காலையில நாம் ஒரு 15 நாட்களுக்கு துரியாதீத தவம் தொடர்ந்து பண்றதுக்கு திட்டமிட்டிருக்கிறோம். இன்னைக்கு தொடங்கி இருக்கிறோம். நாளைக்கும் நிச்சயமா ஞாயிற்றுக்கிழமை சூரிய தினம், ஹோலிடே, புனித நாள். நிச்சயமா எல்லாருமே கலந்துக்குவோம் காலையில 5 மணிக்கு. அதுக்கப்புறம் நாளைக்கு ஈவினிங் ஸ்பீச் இருக்காது. ஃப்ரீயா இருங்க. நிறைய முகூர்த்தங்கள் எல்லாம் இருக்கு. போய் அளவா சாப்பிடுங்க. சரியா? அதுக்கு அடுத்தது நைட் தற்சோதனை இருக்கு. வாய்ப்பு இருக்கிறவங்க முழுசா கலந்துக்குவோம். ரொம்ப நன்றி. அம்மா நீங்க ஃபாலோ பண்ணுங்க. வாழ்க.
வாழ்க வளமுடன் நன்றிங்க ஐயா. ஐயா. வாழ்க வளமுடன். ஐயா சேட்லயும் நிறைய மெசேஜஸ் போட்டுட்டே இருக்கிறாங்க. ஆமா 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 ம், சந்தோஷமா. ம், அதோடமா நன்றிங்க ஐயா. நம்ம மார்க்கத்துல எல்லாரும் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல போனா நீங்க எல்லாம் பியூர் வெஜ்ஜா இருக்கீங்களா இல்லைன்னா ரெண்டும் நான்வெஜ் பியூர் வெஜ் வெஜ், ரெண்டும்? பியூர் வெஜ் பியூர் தான். வெஜ் தாங்க ஐயா. நாங்க வந்து தீட்சை கொடுத்த பிறகு பியூர் வெஜ்ஜா இருங்கன்னு அட்வைஸ் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஓப்பன் ஃபார் ஆல் தான். ஆனா தீக்ஷா நேம் கொடுக்கும்போது ஒரு 5 சங்கல்பம், பியூர் வெஜ்ஜி, பொய் சொல்லாம இருக்கிறது, கொலை குற்றம் அது மாதிரி செய்யாம இருக்கிறது, ஆல்கஹால் இது மாதிரி எடுக்காம இருக்கிறது, அது மாதிரின்னு ஒரு 5 சத்திய வாக்கு வாங்கிட்டு இந்த தீட்சா கொடுப்பாங்க. சரிம்மா, ரொம்ப நன்றிங்க சந்தோஷம். ஐயா. பியூர் வெஜ்ஜா இருந்தாங்கன்னா கோமதி அவங்களுக்கு சுதாகரமா மெசேஜ். அன்னிட் கொடுத்துருக்கேங்கம்மா. கோமதி சுதாகரமா ஐயா வாழ்க கிட்டே சொல்லுங்கம்மா. வாழ்க வளமுடன்ம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. வணக்கம் வணக்கம். நான் இப்போ சஷ்டி விரதம் இருந்துட்டு இருக்கேன். வெறும் தண்ணி மட்டும் குடிச்சிட்டு வெரி உடம்பு குட். டயர்டா இருந்த மாதிரி தான் இருந்தது. இப்ப நான் தியானத்தை ஈவினிங் 6 மணி தியானம் பண்ணும்போதும் கொஞ்சம் நல்லா எனர்ஜி ஆயிட்டேன். எனக்கு தியானம் பண்ணாலே மாதிரி இருக்கும். நிச்சயமா இதை பண்ணும் ஐயா சொன்னாங்க பாத்தீங்களா, ஐயா சொன்ன மாதிரி எனக்கு ஹெட் கொஞ்சம் வெயிட்டா இருக்க மாதிரி நல்லா வெயிட்டா. ஹெவினஸ்ஸா தெரியும், ஹெவினஸ்ஸா தெரியும். அப்புறம் ஹெவினஸ்ஸா இருக்குன்னா நீங்க கரெக்டா பண்ணிருக்கீங்கன்னு அர்த்தம். எனர்ஜி மேல இருக்கு. அது நம்ம இப்போ முடிக்கும்போது நான் ஒரு மியூசிக் போடுறேன். இன்னும் கொஞ்சம் ஒரு வாட்டி அப்படி கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுங்க. இல்லைன்னா ஐயா சொன்ன மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அதை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிடுங்க. ஹம்மிங் கூட பண்ணலாம். ஒரு 5 மினிட்ஸ் எல்லாம் ஓம் சண்டிங் மந்திரா பண்ணலாம். எது வேணாலும் பண்ணலாம் அந்த வைப்ரேஷனுக்கு. உள்ள ஆகாயம் பார்க்கும்போது எனக்கு ஆகினை ஆக்டிவேட் ஆயிடுதுங்க ஐயா. எனக்கு தியானம் பண்றது நாங்க இறை சாதனை மார்க்கத்துல பண்றோன்றதுனால அது உடனே எனக்கு ஆக்டிவேட் ஆயிடுச்சு. சரி, நீங்க ஒரே இடத்துல கூர்ந்து கவனிக்க வேண்டாம்னு சொன்னதுனால நான் முழு பரவலா பார்த்தேன். அப்படி பார்க்கும்போது யாரோ என்னோட தலை யாரோ உள்ள உட்கார்ந்து இருக்க மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. அது கற்பனையா என்னன்னு எனக்கு தெரியல. உண்மைதான் அது. ஆனா தலை மட்டும் வெயிட்டா இருக்க மாதிரி இருக்குங்க. ஆமா ஆமா, அது நல்லது. அது அந்த ஷைன் இருந்ததுன்னா நீங்க உண்மையிலேயே குண்டலினி சக்தி மேல வந்திருக்கு, சகசராருக்கு வந்திருக்கு. அங்கிருந்து கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் படிப்படியா நீங்க அப்படியே அமைதியா உட்காந்து மூச்சு கவனிச்சாலும் சரி, இந்த ஓம் சண்டிங் மந்திராவோ ஹம்மிங்கோ நாங்க பிரம்மநாத் சொல்லுவோம், அது மாதிரி ஏதோ ஒன்று நம்ம பண்ணோம்னா அது ரிலாக்ஸ் ஆகிடும். இல்லைன்னா ஒரு சின்ன டான்ஸ் பண்ணாலும் அது ரிலாக்ஸ் ஆகிடும், டிஸ்ட்ரிபியூட் ஆகிடும். அதுக்காக தான் நம்ம ஃபஸ்ட்டு குண்டலினி ஷேக்கிங் பண்ணிவிட்டு ஒரு டான்ஸ் வச்சோம். ஏதாயும் ஒரு சக்கராவில் சில பேருக்கு நின்றுடும். சில பேர் சுவாதிஷ்டானம் வந்து நின்னோம், சில பேர் மணிப்பூருக்கு வந்து நின்றுடும். அவங்க உடல் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அங்கே நின்றுட்டா பிரச்சனை உண்டு பண்ணக்கூடாதுன்னு தான் நம்ம அதை டிசால்வ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் பியூராக மேலே வர்றதுக்காக இது ஒரு ட்ரையல் தான்மா இது. அதனால் யாரும் எதுவும் பயப்பட வேண்டாம். இந்த உள்ளாகாயத்தை இனிஷியலாக இருக்கிறவங்களுக்கு சொல்கிறது, நீங்களாம் வெவ்வேறு படிநிலையில் உயர்ந்திருப்பீங்க. இப்போ ஒரு இனிஷியலாக புதுசாகவும் வந்திருக்காங்கன்னா அதுக்காக இனிஷியலாக தான் அந்த உள்ளாகாயத்தை ஜென்ரலாக ஃபஸ்ட்டு பார்க்க சொல்கிறது. அங்கே தான் எல்லா கசானாவும் இருக்குது. வள்ளலார் கண்ட ஒளி தரிசனம் இருக்குது. நாங்கள் கூட 3rd லெவலில் நாங்கள் அந்த ஒளி தரிசனத்தை இது பண்ணுவோம். அந்த ஃபஸ்ட் லெவல்லே அந்த ஓம்கார தானாக கேட்குற அந்த சவுண்டு அதை தீட்சையாக கொடுப்போம். எல்லாருக்குமே அது நடக்குது. இதுதான் அதுன்னு புரிஞ்சிக்கிறதுக்கு ஒருத்தர் தேவை சொல்கிறதுக்கு. ஏன்னா இதெல்லாம் சுய அனுபவம் இல்லையா? நீங்கள் என்ன அனுபவப்பட்டீங்களோ அது உண்மையா பொய்யான்னு சொல்கிறதுக்கு ஏற்கனவே அனுபவப்பட்டவர் ஒருத்தர் தேவை இல்லையா? ஏற்கனவே ஒரு பிரசவம் ஆனவங்க தானே இன்னொருத்தருக்கு பிரசவம் எப்படின்னு பார்க்க முடியும். பிரசவமே ஆகாதவங்க வந்து எப்படிமா டெலிவரி அட்டன் பண்ண முடியும்? குழந்தை எப்படி இருக்குது, என்ன மூமெண்ட்டு, என்ன தாயினுடைய உணர்வை புரிஞ்சிக்க முடியாது. இதை பற்றி ஒரு உண்மையான எங்கள் ப்ரொஃபஸர் சொன்னார். 1950 மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் கைனகாலஜி டிபார்ட்மெண்ட் ஓப்பன் பண்ணும்போது 3-4 டைரக்டர் வந்து டிஸ்கஸ் பண்ணுறாங்க யாருக்கெல்லாம் அட்மிஷன் கொடுக்கலான்னு. எங்கள் டாக்டர் சொல்லியிருக்காரு, யாரெல்லாம் கல்யாணம் பண்ணி ஒரு குழந்தை பெற்றிருக்காங்களோ அவங்களுக்கு தான் கைனகாலஜி டாக்டருக்கு அட்மிஷன் கொடுக்கணும். அவங்க தான் குழந்தை எப்படி பிறக்கும்ன்றது தெரியும். அவங்க உணர்வுபூர்வமாக புரிஞ்சு ப்ரெக்னெண்ட்டாக வரக்கூடிய தாய்மார்களுக்கு அட்வைஸ் பண்ண முடியும் அப்படின்னு இவர் சஜஸ்ட் பண்ணியிருக்காரு. மற்ற 3 டைரக்டரும் என்ன சொல்லியிருக்காங்க, அது எப்படி உலகத்தில் சயின்டிஃபிக் உலகத்தில் உணர்வுபூர்வமாக அப்படி தான் பண்ணணும்னா எப்படி? ஒருத்தர் கல்யாணமே பண்ணிக்காமல் கூட நான் டாக்டராக இருக்கிறேன்னு படிக்கலாம். அப்போ அவங்களுக்கு சட்ட ரீதியாக நம்ம கொடுக்க முடியாதுன்னு சொல்ல முடியாது. அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் ஃபார் ஹால்னு விட்டாங்க. இப்போது நீங்கள் பார்க்கலாம், கல்யாணம் ஆகாத ஒரு பொண்ணு டாக்டராக இருந்து கல்யாணம் ஆகிட்டு ப்ரெக்னெண்ட்டாக வரவங்களுக்கு எப்படி அதை புரிஞ்சுக்கிட்டு அவங்க ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும்? அதுதான் விஷயம். அறிவியலுக்கும் ஆன்மீகத்துக்கும் அதுதான் வித்தியாசம். அதுக்கு தான் வந்து ஒரு ஆச்சாரியா கிரேடுனாவே ஏதோ கொஞ்சம் உணர்ந்துட்டு தான் பெற்ற இன்பத்தை அடுத்தவங்க சொல்லி தர்றதான். அதுதான் நாங்கள் ஒரு படிநிலையாக இங்கே வச்சுருக்கோம். அது மாதிரி இதுக்கு தான் அவர் மதன் ஐயாலாம் முன்ன பார்த்துட்டு கேட்டு நீங்களும் வாங்கன்னாங்க.
அதனால இப்போ நம்ம வந்து ஒரு இனிஷியலாக ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருக்கோம். எல்லாருமே இதில் எனக்கு என்ன ஒரு சந்தோஷம்னா நிறைய பேர் லேடிஸ் இருக்கீங்க. அதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா ஓஷோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஓஷோ பெண்கள் தான் இதை முழுசாக புரிஞ்சிக்கணுன்றாங்க. அப்படி புரிஞ்சுக்கிட்டா அவங்க ஃபேமிலியே மாறுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. உங்களுடைய ஆறாவை வச்சு உங்கள் ஃபேமிலி ஆறாவே மாறும். அது உண்மை நினைக்கணும். எங்களுடைய இறை சாதனை மார்க்கத்துக்கு நாங்க வந்ததுக்கு அப்புறம் எங்களுடைய மார்க்கத்துல நாங்க பயன்படுத்திக்கிட்டு இருக்கிற அந்த தியான முறைகள், உடற்பயிற்சி இது எல்லாமே என் குடும்பத்தையே மாற்றி இருக்குங்க. ஆமாம். ஆனந்தமா வாழ்ந்துட்டு இருக்கோங்கிறதுக்கு நான் உண்மையா ஒரு மிகச்சிறந்த உதாரணமா நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். நாங்க உண்மையா ஆனந்தமா இருப்பாங்க. என் கணவர் கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. இப்போ எல்லா நீங்கள் ஒரு வீட்டில் இருந்துக்கிட்டு நீங்கள் ஒரு 45 மினிட்ஸ் தியானம் பண்ணீங்கன்னா அந்த வீடே வைப்ரேஷனில் மாறிடும், தானாகவே மாறும். அப்படி யாரெல்லாம் அதிகமாக வைப்ரேட்டில் இருக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக அண்டை வீட்டாருக்கும் பரவும். சொல்லுவாங்க, அந்த நாள்லயே கணக்கு எடுத்திருக்காங்க. புத்தர் மகாவீரர் ஒரு இடத்துல மரத்தடியில் உட்காந்துக்கிட்டு ஒரு தியானம் பண்ணாங்கன்னா 24 கிலோமீட்டர் இருக்கிற சுற்றளவில் அவங்களுடைய வைப்ரேஷன் இருக்குமா. அந்த எல்லைக்கு வந்தாவே அந்த ஃபீல் பண்ணலாம் அப்படின்னு. அந்த நாள் 2500 வருஷத்துக்கு முன்னாடியே இது மாதிரி ஆராய்ச்சியெல்லாம் பண்ணியிருக்காங்கன்னு ஓஷோவை பதிவு பண்ணுறார். இப்போ அது உண்மைன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் கிர்லியன் ஃபோட்டோகிராஃபி, ரெய்கி, பிராணிக் ஹீலிங் பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்களே. நம்ம உடம்பு சுற்றி 7 நிறங்கள், வண்ண நிறங்கள் இருக்குது, ஆறா. அது நம்ம தியானத்தை டெவலப் ஆக அந்த ஆரா பாடி டெவலப் ஆகும். இன்னொன்று தெரியுமா, நம்மளுக்கு உடம்புக்கு எத்தனை கோஷம் இருக்குது, உடல் இருக்குது தெரியுமா? கொஞ்சம் லேட்டாக ஆனால் பரவாயில்லையா, பேசினா பரவாயில்லையா? நாங்கள் கொஞ்சம் டைம் மெயின்டைன் பண்ணுவோம். எல்லாருக்கும் நிறைய வேலைகள் இருக்கும். அது மாதிரி இருந்ததுன்னா நம்ம முடிச்சுக்கலாம். இல்லைன்னா ஒரு 2 மினிட்ஸ். நம்ம உடம்புல எத்தனை கோஷம் இருக்கு? சொல்லுங்க. யோக முறையில சொல்லுவாங்கல்ல, எத்தனை உடல் இருக்கு சொல்லுவாங்க ஐயா. ஐயா இது அன்னமய கோஷம், மனோமய கோஷம் அதாங்கய்யா. அதேதான். இது ஆழ்ந்து புரிஞ்சுக்கணும். 5 கோஷம். ஆமா, எப்படி உடல், மனம், சமூகம், ஆன்மா, சோசியல் ஹெல்த்ல சொன்னோமோ அதே மாதிரி நம்ம உடல்ல பத்தி சொன்ன அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம். இந்த 5 உடல்கள் இருக்கு. இப்போ நவடேஸ் வந்து பிராணமய கோஷம் வரைக்கும் விஞ்ஞானம் அதை கண்டுபிடிச்சிருக்கு, ஆனந்தமய கோஷமும் கண்டுபிடிச்சிருக்கு. இதனுடைய எதோட ஒப்பிடுறாங்கன்னு பார்க்கலாம். அன்னமய கோஷம்ன்றது கண்ணால் பார்க்குற இந்த உடலுக்கு வந்து மெடிசனோ சில மூலிகையோ அது மாதிரியான உணவுகளை கொடுத்து இந்த உடலில் ஏற்படுற சில வியாதிகளை சரிப்படுத்தலாம். மனோமய கோஷத்தில் பிராணமய கோஷம், இந்த உடலுக்கு அடுத்ததுபடியாக இருக்கிறது பிராணமய கோஷம். இந்த பிராணமய கோஷத்துக்கு என்ன வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்கலான்னா அக்குபஞ்சர் தான் ட்ரீட்மெண்ட். அதுக்கு நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க பிராணமய கோஷம். ப்ளஸ் வந்து பிராணிக் ஹீலிங், ரெய்கி அது மாதிரி எனர்ஜி கொடுக்கலாம். மனோமய கோஷத்துக்கு எதில் ஒர்க் அவுட் ஆகும் மெடிசனாக எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹோமியோபதி மெடிசன் தான் மனோமய கோஷத்தில் ஏற்படக்கூடிய வியாதிகளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு ஓஷோ சொல்கிறார். இப்போ சயின்ஸும் அதுதான் சொல்லுது. விஞ்ஞானமய கோஷத்தில் ஒரு பிரச்சனை வந்ததுன்னா அவங்களுக்கு வந்து ஹிப்னாட்டிசம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஹிப்னோ தெராப்பி இருக்குது. இப்போது ஆழ் மனசில் இருக்கிற சில விஷயங்களை எடுத்து வெளியில் போடுறது. அந்த ஹிப்னோ தெராப்பி தான் விஞ்ஞானமய கோஷத்தில் இருக்கிற ஆழ் மனசில் ஏற்படுற சில வியாதிகளை சரி பண்ண முடியும். ஆனந்தமய கோஷத்தில் எது சரி பண்ணணும் தெரியுங்களா? ஆனந்தமய கோஷமாக இருக்கணும்னா எது? நம்ம தியானம் பண்ணுறோம் இல்லையா, நீங்கள் துரியம் பண்ணுறீங்க இல்லையா, சாதனை பண்ணுறீங்க இல்லையா, இது எல்லாமே வந்து ஆனந்தமய கோஷத்தில் அது தானாக நடக்கும். இந்த ஆனந்தமய கோஷத்தில் இருந்தாவே மற்ற 4 கோஷங்களும் ஒழுங்குபட்டு வரும். ஆனால் சில பிரச்சனைகளுக்கு சில விஷயங்கள் சரியாகும். அதனால தான் பிராணிக் ஹீலிங்கும் சில பேருக்கு கேட்குது, சில பேருக்கு இது ரெய்கி ஹீலிங் பண்ணாலும் சில பேருக்கு கேட்குது. இது எல்லாம் எப்படி நடக்குதுன்னா, நம்ம உடம்புல குண்டலினி சக்தி ரைஸ் ஆகிட்டு ஆரா பாடியை எக்ஸ்பென்ஷன் பண்ண தெரிஞ்சுக்கிச்சுன்னா அந்த ஆராவை வந்து அடுத்தவங்க மேலே செலுத்தி அவங்களுக்கு ஆராவை தூண்டி விட்டு அவங்களுக்கு ஹீலிங் கொடுக்கலாம். இது வந்து நேச்சுரலாக ஒருத்தருக்கு வியாதி வரும்போது தான் அது சரியாகும். நான் 10 வருஷமாக குடிச்சிட்டு ஊரை சுற்றிட்டு நான் எல்லா கெட்ட பழக்கமும் கொண்டு வந்துட்டு என்ன ஆராவில் ஹீல் பண்ணுங்கன்னா அவங்களுக்கு அதெல்லாம் அவ்வளோ ஒர்க் அவுட் ஆகாது. அதனால தான் இதெல்லாம் வந்து ஒரு சிலருக்கு மட்டும் அப்படி வேலை செய்யுது. அது ஆனால் உண்மை இருக்குது. இப்போ ஒத்துக்கிறாங்க, பிராணிக் ஹீலிங்கே இருக்குது, ரெய்கியும் உண்மை தான். ஒரு மகான்கள்கிட்ட யார்கிட்டயோ போய் உட்காந்து ஆசீர்வாதம் பண்ணி தலை மேலே கையை வச்சா நம்மளுக்கு ஹீல் ஆகுதுன்னா அவங்க எனர்ஜியை நம்மளுக்கு கொடுக்குறாங்கன்னு அர்த்தம். ஓகேவாம்மா? சரி, நம்ம ரொம்ப நேரம் பேசிட்டோம். இன்னொரு நாளைக்கு சந்திப்போம்.
எல்லாருக்கும் டைம் அதிகமாகிட்டதுக்கு உங்ககிட்டலாம் நான் சாரி கேட்டுக்கிறேன். எல்லோரும் லேடிஸ்ன்றதுனால நிறைய வீட்டில் வேலைகள் இருக்கும். அவங்கவுங்க வேலையை பாருங்கள். இதோட நம்ம சந்தோஷமாக முடிப்போம். ஐயா ஒரே ஒரு அம்மா மட்டும் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க. சொல்ல கேளுங்கம்மா, கேளுங்க. நான் பேசுறதுக்கு ரெடி தான். உங்களை நான் கட்டாயப்படுத்தல. விஜயாமா ஷார்ட்டா கேட்டுருங்க. விஜயாமா அன்மிட் கொடுத்துருக்கேன். விஜயாமா ஷார்ட்டா கேளுங்க. அம்மா வாழ்க வளமுடன் அம்மா. நான் அந்த 5 கோஷங்கள் சொல்றதுக்காக ஹேண்ட் ரைஸ் பண்ணேன்மா. நன்றி அம்மா. தெரியும், நீங்க எல்லாரும் தெரிஞ்சு வச்சிருப்பீங்க. தெரியும், யோக மார்க்கத்துல இருக்கிறவங்களாம் இந்த கோஷம் தெரியாம, யோக மார்க்கத்துல இருக்கவங்க தெரியாம இருக்க முடியாது. அது எந்த மெடிசன் ரிலேட்டட்னு சொல்றதுக்காக தான் சொன்னேன். எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம். எல்லாருமே நல்லா நல்ல விஷயம் நல்லா தெரிஞ்சவங்களா தான் இருக்கீங்க. அதனால ரொம்ப சந்தோஷம் எனக்கு. மிக்க நன்றிங்க ஐயா. ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுக்கு நேரம் போனதே தெரியல. ரொம்ப வேல்யூபிள். ஏதாவது பர்சனலா டவுட் இருந்ததுன்னா என்னுடைய ஃபோன் நம்பர் இருக்கும், இல்லை நான் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. நீங்க அப்புறம் கூட டே டைம்ல ஃபோன் பண்ணலாம். நோ ப்ராப்ளம். 741-856-3481. இல்லைன்னா நீங்கள் உங்கள் குரூப்பில் கூட போட்டு விடுங்கம்மா. அவங்க ஹோஸ்டாக இருக்கவங்க யாருன்னா வந்தாங்கன்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் தான். அதே நம்பர் தான். 741-856-3481. அந்த நம்பருக்கு யார் வேணாலும் பர்சனலாக காலையில் 8லேருந்து நைட் 8 வரைக்கும் எப்போனாலும் ஃபோன் பண்ணலாம். நோ ப்ராப்ளம். நான் ஃப்ரீயாக இருந்தேன், நான் பேசுவேன். ஏன்னா ஸ்பிரிச்சுவலில் யாரெல்லாம் சந்தேகத்தில், யாரெல்லாம் ஒரு நிலைக்கு வரணும்னு எதிர்பார்க்குறாங்களோ அவங்களுக்கு எல்லாம் ஓரளவுக்கு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு கைட் பண்ணுறது தான் எங்களுடைய முதல் வேலையே. ஆமாம்மா. ப்ரைவேட்லாம் 58 வயசில் ரிட்டையர்மெண்ட் கொடுத்துட்டாங்க. இருந்தாலும் ஒரு 2 வருஷம் ஒர்க் பண்ண சொல்லியிருக்காங்க. நான் ஒரு ஹாஸ்பிட்டலில் ஹெச்ஓடியாக தான் இருக்கேன். ஆல்மோஸ்ட் அது கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருப்பேன். என் ரூமில் நான் ஃப்ரீயாக தான் இருப்பேன். பசங்க தான் நிறைய வேலை செய்வாங்க. நீங்கள் பண்ணலாமா? எப்போனாலும் பண்ணலாம். நாளைக்கு மட்டும் சண்டே எங்களுடைய கிளாஸ், அது 10 to 12 அங்கே கிளாஸ் இருக்கும், நேரடி வகுப்பு. அதுக்கு போயிடுவோம். அதுக்கப்புறம் ஃப்ரீயாக தான் இருக்கும். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். அடுத்த நிகழ்வுக்கு நமக்கு நேரம் ஆச்சு. ஆமாங்க ஐயா. அதான் ஐயா ஒரு வாட்டி வாழ்த்திட்டு நிறைய பண்ணிடலாம். மிக்க நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். மிக சிறப்பாக ஐயா அவங்க நமக்கு சந்தேகங்களுக்கு கேள்விக்கு பதில் கொடுத்தாங்க. மீண்டும் ஒரு முறை நாங்க வாழ்த்திடுறோங்க ஐயா. சுவாமி ஆனந்த மோகன் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். ஐயா அவர்களது அருள் தொண்டு மென்மேலும் சிறக்க வாழ்க வளமுடன். ஐயா அவர்களும் அவர்களது அன்பு குடும்பம் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயும், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளம். மிக்க நன்றிங்க ஐயா.